உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு மிகவும் தேவையான ஒரு தலைப்பிலே ஒரு விவாத மேடை அரங்கேற இருக்கிறது. நம்முடைய நாகரீகம் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை முறையிலே நாம் என்னென்ன உணவுகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி இல்லத்தரசிகள் திருமதிகள் இணைந்து பேசுகிற ஒரு நிகழ்ச்சி. தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் எதையோ வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தாயும் தான் பாலூட்டி வளர்த்த அந்த பிள்ளைக்கு விஷமூட்ட விரும்ப மாட்டாள், நஞ்சூட்ட விரும்ப மாட்டாள். ஆனால் நச்சுப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு அழகழகான தாள்களிலே சுற்றி விற்கப்படுகிறது. இதையெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாமா கூடாதா, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி இன்றைக்கு இந்த திருமதிகள் மிகச் சிறப்பான வெகுமதியான கருத்துக்களை நமக்கு தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியுடைய நெறியாளுநராக திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள் இணைந்திருப்பது மிகவும் சிறப்பாகும். இவர் திருக்குறளில் மட்டுமல்ல, சங்க இலக்கியங்களில் மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்வதிலும் வல்லவர். வெறும் இலக்கியத்தையும் இலக்கிய நயத்தையும் மட்டுமே பேசிவிட்டு செல்வதல்ல, இலக்கிய படைப்பாளர்களின் பணி என்பதை தன்னுடைய படைப்பிலக்கியத்தின் கோட்பாடாக ஏற்றுக்கொண்டிருப்பவர் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையான சில கருத்துக்களை பற்றி பேசுகிற இந்த நிகழ்ச்சியிலே நெறியாளராக இணைந்திருப்பது மிகவும் சிறப்பாகும். இந்த நிகழ்ச்சியிலே 6 பெண்மணிகள் பங்கேற்று மிகச் சிறப்பாக தனது கருத்துக்களை முன்வைத்து இந்த விவாத மேடையை நடத்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். நிகழ்ச்சியின் நெறியாளராக இருக்கக்கூடிய திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார்களிடம் இந்த அரங்கை ஒப்படைத்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நாள்தோறும் தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ சாதனை நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறது. வியாழந்தோறும் விழிப்புணர்வு விவாத மேடை என்ற ஒரு நிகழ்வை மிக சிறப்பானதொரு முறையிலே நடத்தி கொண்டும் இருக்கிறது. சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை விழிப்புணர்வாக இந்த விவாத மேடையிலே முன்வைக்க இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதிகள். திருமதி இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் சாக்லேட் என்பதை பற்றியும், திருமதி பூ சாசா பிரியதர்ஷினி அவர்கள் நூடுல்ஸ் என்பதை பற்றியும், திருமதி பால உமா முருகானந்தம் அவர்கள் கேக் என்பதை பற்றியும், திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் பீட்சா என்பதை பற்றியும், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் பனிக்கூழ் என்பது பற்றியும், மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் குளிர்பானம் என்பது பற்றியும் இங்கே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறார்கள். அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பெருமை கொள்கிறது. இந்த நிகழ்வை முன்னெடுத்து இந்த நிகழ்வை ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாமணி திருவாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் நலனை பாதிப்பது எவ்வகை உணவுப் பொருள் என்பதுதான் இன்றைய விவாத மேடையினுடைய தலைப்பு. உடல் நலனை பாதிப்பது எவ்வகை உணவுப் பொருள்? இன்றைய நாகரிக உலகிலே வளர்ந்து வரக்கூடிய இந்த உணவு முறைகளும் உணவு பொருள்களும் கூட மக்களினுடைய நலனை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய விழிப்புணர்வு விவாத மேடை அமைய இருக்கிறது.
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது நம்முடைய பொன்மொழி. ஆனால் இன்றைக்கு உண்டி கொடுத்தோர் சில நேரங்களிலே உயிர் கெடுத்தோரே என்ற ஒரு புது அமைப்பிற்கும் இந்த உணவுப் பொருள்கள் வந்துகின்றன. வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை, இயற்கை சூழலை நாம் காற்று மாசு, நில மாசு, நீர் மாசாக அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய இந்த சூழ்நிலையிலே உணவிலே இருக்கக்கூடிய, அதாவது உணவு பொருள்களிலே சில கலப்படங்கள் இருக்கும், அவற்றை தேவைப்பட்டால் நீக்கிவிடலாம். ஆனால் சமைத்த உணவிலேயே மனிதனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைய சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறது. நாளைக்கு வளரும் இந்த சமுதாயமானது எந்த வகையான இந்த நிகழ்வுகளை மேற்கொள்ளும், அதனுடைய உடல்நலம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி, இவற்றையெல்லாம் உண்பதால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, இவற்றிலே ஒவ்வாமை வரக்கூடிய நிலைமைக்கு காரணம் என்ன, இந்த உணவுப் பொருள்களிலே கலந்திருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் என்ன என்பதை பற்றி இங்க மிக விரிவாக பேச வந்திருக்கிறார்கள் திருமதிகள். அதற்கான தீர்வையும் சில நேரங்களிலே அவற்றை ஒதுக்குவதற்கான கருத்துகளையும் இங்கே அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். உணவே மருந்தாக வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு மருந்தே உணவாக ஆகும் நிலைமைக்கு இந்த உணவுப் பொருள்கள் தங்களுடைய இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைய விழிப்புணர்வு கருத்தரங்கம் நமக்கு உணர்த்திருக்கிறது. முதலாவதாக, உடல் நலனை பாதிப்பது சாக்லேட் என்ற இந்த நவீன உணவுப் பொருள் என்பதை சாக்லேட் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் இங்கே வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள், தொடர்ந்து நடையிடலாம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை பணிந்து, ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, என்னுடன் விவாதம் செய்ய வந்திருக்கும் அனைத்து தோழிகளையும், மேலும் சிறப்பாக நெறியாளராக நிமிர்ந்து நிற்கும் யாதும் ஆகிய திருமதி ராஜாமணி அம்மாள் அவர்களையும் வணங்கி, சாக்லேட் என்ற ஒரு தலைப்பில் நான் இன்று விவாதம் செய்ய வந்துள்ளேன். நான் கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரிலிருந்து. சாக்லேட் அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொழுப்பு சத்து அதிகம் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு ரொம்ப அதிகம். அத சாப்பிடும்போது நம்ம அந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொன்னா இந்த கடைகள்ல விற்கப்படுகிற சாக்லேட், இது டார்க் சாக்லேட் பத்தி பேசல, கடைகளில் விற்கப்படும் சாக்லேட் இது பாத்தீங்கன்னா கொழுப்பு, சர்க்கரை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. கொக்கோவின் அளவு அங்க கம்மியா போயிடும். கொக்கோவின் அளவு ஜாஸ்தியா இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, பட் கொக்கோவின் அளவு அங்க கம்மி. ஆனா இந்த சர்க்கரையும் இதுவும் ஜாஸ்தி. பாத்தீங்கன்னா இப்போ டார்க் சாக்லேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல என்னன்னா பாலும் சர்க்கரையின் அளவெல்லாம் கம்மியா இருக்கும், ஆனா வெறும் கொக்கோ மட்டும் ஜாஸ்தி இருக்கும். சரி, இந்த காஸ்மோஸ் அப்படின்ற ஸ்டடி மூலியமா தான் நம்ம சாக்லேட் பத்தி படிக்க போறோம். சாக்லேட் ஆனா அதுவே பாத்தீங்கன்னா அதுவே ஒரு சீரற்ற ஆய்வு தான். எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவே ஒரு சீரற்ற ஆய்வு தான் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டார்க் சாக்லேட் சாப்பிட்டா பிளட் பிரஷர் எல்லாம் குறைக்கும் அப்படின்னு. அதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு இது என்ன அப்படின்னா, ஒண்ணு கேடியம், இன்னொன்னு ஈயம். ரெண்டுமே அதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரெண்டும் ஹெவி மெட்டல்ஸ் சாப்பிடும் போது என்னன்னா நம்மளோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, உயர் ரத்த அழுத்தம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த டார்க் சாக்லேட்லயே. இதை விட மோசம் என்னன்னா, இந்த சாக்லேட்டை இது வேற பண்ணிடுறாங்க. அதுல சுகரையும் போட்டு, அது சர்க்கரையும் போட்டு, அதுல கொழுப்பு சத்தையும் போட்டு அதை இன்னும் மோசமாக்கிட்டு இருக்காங்க. அதை சாப்பிடும் போது என்னன்னா பல் எனாமல், குழந்தைங்களுக்குன்னு இல்ல பெரியவங்களுக்குன்னு இல்ல, இந்த பல் எனாமல் ரொம்ப வீக் ஆயிடுறதுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் உள்ள போனோன்னு கிருமிகளை அந்த கிருமிகள் வளர்ச்சியை தூண்டும். அது என்ன ஆகும்னா அமிலமா மாறும். அந்த அமிலம் பாத்தீங்கன்னா
இந்த BHI அப்படின்ற அமிலம் வந்து நம்மளோட வாயை வந்து அந்த பல்லு ஈறுகள் எல்லாம் வந்து ரொம்ப 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 பாதிக்கக்கூடிய ஒண்ணு. சரி, இப்போ இந்த பிளேக் பிளாக் அப்படின்றது வந்து நம்ம வாயில வந்து ஒண்ணு வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாக்லேட் சாப்பிடுறோம் இல்லையா, அது இந்த சர்க்கரை எல்லாம் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுடும். எடுத்துட்டு பற்கள்ல வந்து என்னன்னா ஒரு படலம் மாதிரி படரும். அந்த படலம் தான் வந்து பிளேக் அப்படின்னு சொல்றோம். அது வந்து உள்ளதுலயே மோசமான ஒண்ணு. நம்ம பற்கள் எல்லாம் வந்து சொத்தையாக்கக்கூடிய ஒண்ணு வந்து என்னன்னா, காலப்போக்குல வந்து அது வந்து நம்மள வந்து சொத்தையாக்கும். சரிங்க, இப்ப வந்து டார்க் சாக்லேட்டை வந்து பாலிஃபெனல்ஸ் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற வந்து செரிமானத்துக்கு இது பண்ற வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, உடம்புல வந்து நம்ம உடம்புல வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு வந்து அது வந்து உணவா அமையுது. அது இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லா டார்க் சாக்லேட்லயும் அது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்த மெட்டல்ஸ் இருக்கிற டார்க் சாக்லேட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அது அப்புறம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் விட மோசமான ஒண்ணு வந்து இந்த மின்ட், அதாவது ஓட்டையோட ஒரு இது வரும். அது பாத்தீங்கன்னா ஒரு போதை மாதிரி. அது பயங்கர அடிக்ஷன். பாத்தீங்கன்னா அது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்ப சமீபமா ஒரு இதுல பார்த்தேன், நானு ஒரு நியூஸ்ல பார்த்தேன். 20 வயசு பொண்ணுக்கு பற்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அரிச்சு கிடக்கு. அப்படியே ஃபுல்லா ஒண்ணுமே இல்ல, சொத்தையா இருக்கு. ஏன் அப்படி அப்படின்னா, இந்த அவங்களுக்கு வந்து வேற எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது. அவங்க வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த ஓட்டை உள்ள அந்த சாக்லேட்டை அவங்க சாப்பிடுறாங்க. அதுல வந்து அந்த புதினா இது இருக்கு. புதினா மட்டும் இல்லைங்க, அதுல மென்தால் அப்படின்ற இதெல்லாமும் இருக்கு. அதுதான் அதுல பிரச்சனையே. அது வந்து சாப்பிட 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 அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பல்லெல்லாம் வந்து சொத்தையா போயிடுது. அதுதான் வந்து முக்கியமான அடிக்ஷனே. அது பாத்தீங்கன்னா அதுதான். அப்புறம் வந்து இந்த நெஞ்சு எரிச்சலுக்கெல்லாம் அதுதான் எடுத்துக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப மோசம். அப்புறம் வந்து சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த அதுலயே பாத்தீங்கன்னா இந்த வந்து சுகர் ஃப்ரீன்னு ஒண்ணு வருது. சுகர் ஃப்ரீ என்னங்க, ஃபுல்லா சாக்கரின். அதுவும் மோசமான ஒண்ணுதான். அதுவும் தான் உடல் தளர்ச்சியை ஏற்படுத்திடும். அதுவும் நல்லது கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இது எல்லாமே யோசிச்சு பார்த்தா இந்த சாக்லேட்டே வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அது ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்துமே தவிர அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிக்கிறேன். நான் கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரில் இருந்து. நன்றி, வணக்கம் அம்மா. அருமை அருமை அருமை. சாக்லேட் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் சாக்லேட்டை பற்றி மிக அருமையாக அதிலே கலந்திருக்கக்கூடிய அந்த வேதியியல் பொருள்களை பற்றி இங்கே முன்வைத்தார். எந்த ஒரு பொருளுமே இப்ப புதினா வந்து உடம்புக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது அப்படின்னாலும் கூட அந்த புதினா வந்து எத்தனை நாள் இருக்கும் கெட்டு போகாமல்? அப்ப கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதுல ஏதோ ஒரு வேதியியல் பொருளை கலக்குறாங்க. அந்த மாதிரியான வேதியியல் பொருள்கள்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடானது அப்படிங்கிறதையும், அதுல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் உலோகங்கள், ஈயம், கேடியம் போன்ற அந்த உலோகங்கள் எல்லாம் கூட கலந்திருக்கக்கூடிய இந்த இனிப்பு பொருள்களை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதையும், ஒரு போதை பொருள் மாதிரி இந்த சாக்லேட்டை சாப்பிடுறது, அது வந்து அதுக்கு அப்படியே போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அருமையாக முன்வச்சாங்க. இனிப்பு என்பது செரிமானத்துக்கு தேவைதான். அறுசுவை உணவுகள்ல எல்லா சுவைகளும் சேர்ந்ததுதான் சரிவிகிதமான அந்த அறுசுவை உணவு. அப்ப இனிப்பும் தேவைதான். ஆனா அந்த இனிப்பு செரிமானத்துக்கும் உதவக்கூடியது அப்படிங்கிறதையும் ஒரு கருத்தா சொல்லிட்டு, அதுல சேர்க்கக்கூடிய அந்த வேதியியல் பொருள்கள், அந்த மெட்டல் சம்பந்தமான பொருள்கள், அந்த உலோக துகள்கள் சம்பந்தமான பொருள்கள், அந்த ரசாயன பொருள்கள் தான் உடம்புக்கு கெடுதி அடிக்கிறது. அதனால சாக்லேட்டுகளை சாப்பிடும் பொழுது பல் ஈறுகள் எல்லாம் கெட்டு போகுது, பாக்டீரியாக்கள் வளருது, அது உமிழ்நீரை பாதிக்குது. அதனால உடம்புக்கு ரொம்ப கெடுதி என்பதை மிக அருமையாக திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் முன்வைத்தார். அருமை அம்மா உங்களுடைய கருத்துகள். ஆனா சாக்லேட்டை விரும்பாதவங்க யாருமே இருக்கிறது இல்ல. குழந்தைகளுக்கு வந்து நாம் அதை கொடுத்து பழக்கப்படுத்திட்டோமா என்னன்னு தெரியல. குழந்தைகளுக்கு சாக்லேட் அப்படின்னும் பொழுது ரொம்ப விருப்பமா சாப்பிடுறாங்க. நாமளும் அதையே தான் சில நேரங்கள்ல தனிமையா இருக்கும் பொழுது அது ஏதோ ஒண்ணு வாயில போட்டு மென்னுகிட்டு இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதுலயே இந்த காபி போன்ற பொருள்களை குடிக்காதவங்க கூட இந்த காபி மாதிரியான ஒரு சுவை தரக்கூடிய
அந்த நிக்கோடின் போன்ற பொருள்கள் எல்லாம் அதுல போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான சாக்லேட்டுகளையும் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா எப்படி சாப்பிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் உடல் நலனுக்கு கெடுதி அப்படிங்கறது ரொம்ப அருமையாக முன்வைத்தார்கள் திருமதி இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள். மிகுந்த நன்றி அம்மா. அடுத்து சந்திக்கலாம் நாம. இப்போ அதற்கு அடுத்த ஒண்ணு, இந்த சாக்லேட் ரொம்ப நாளாவே இருக்கு. நாம சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது கூட வாங்கி சாப்பிட்டிருக்கோம். ஆனா இந்த அளவு விதவிதமான சாக்லேட்டுகள் இருந்ததில்ல, ஏதோ ஒரு சிலது இருந்திருக்கும். ஆனா அதை தாண்டி அடுத்த ஒரு தலைமுறையில இந்த நூடுல்ஸ் என்பதற்கு இந்த சிறுவர்களும் மற்றவர்களும் அடிமையாகி போயிருக்கிறாங்க. அந்த நூடுல்ஸை பற்றி முனைவர் பு. சா. பிரியதர்ஷினி அவர்கள் இப்பொழுது இங்கே முன்வைக்க இருக்கிறார்கள் தங்களுடைய விழிப்புணர்வு கருத்துக்களை. வாருங்கள் பிரியதர்ஷினி அவர்களே, தங்களுடைய கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு தாருங்கள். பாருங்கள் அம்மா. ஈன்றெடுத்த அன்னை தந்தைக்கும் ஊட்டி வளர்த்த தமிழனைக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு பிடிச்ச எளிமையா செய்யக்கூடியதா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பத்தி தான் நான் பேச போறேன். என்னோட பெயர் PSS பிரியதர்ஷினி. மன்னிக்கணும், பூசாசா பிரியதர்ஷினி. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் ஏன் இந்த நூட்ஸ ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னா, தொலைக்காட்சி, அலைபேசி இந்த மாதிரியான இதுல வரக்கூடிய விளம்பரங்கள், கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மட்டும் இல்ல, அத உடனடியா தாங்களே எளிமையா செஞ்சுக்க முடியும். ஒரு தண்ணிய கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில அந்த உடனடியே கிடைக்கக்கூடிய நூடுல்ஸ் போட்டா உடனே 2 நிமிஷத்துல தயாராயிடுது. அப்படிங்கும்போது வேலைக்கு போற பெற்றோர்கள் அத ஒரு சிற்றுண்டி உணவா எடுத்துக்க சொல்லி தங்களுடைய சிரம பரிகாரமா அதை நினைச்சுக்கிறாங்க. அதனால குழந்தைகள் அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது ரொம்ப எளிமையா தொடங்குற விஷயம் போக 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 நீண்ட காலமா அதை எடுத்துக்கிறாங்க, கொண்டுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி தங்களுடைய உணவுகள்ல அன்றாட பழக்க வழக்கங்கள்ல அதையும் ஒண்ணா சேர்த்துக்கிறாங்க. அப்படின்ற அதுல அதிகமான நார்ச்சத்து கிடையாது, நார்ச்சத்தே கிடையாது. ஆனா அதிக அளவுல சோடியம் இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா அது அதிகப்படியான அழுத்தம் கொடுத்து தயாரிக்கக்கூடிய உணவு பொருள இயந்திரங்கள்னால அதிகப்படியான அழுத்தத்துல அதிகப்படியான வெப்பத்துல அது தயாரிச்சு அடைச்சு வைக்கப்படக்கூடிய ஒரு துரித உணவா அது இருக்கிறது. அப்படின்றது காரணத்தினாலேயே அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நீக்கப்படுது. அதுல மூலப்பொருட்கள் இருக்கக்கூடிய வைட்டமின்கள், தாதுக்கள் இதெல்லாம் அழிக்கப்பட்டு அதுல இருந்து ஒரு சத்துமே கிடைக்கல. அப்படின்ற அளவுல அது வெறும் ஒரு சுவைக்காக, ஒரு வயிற்ற நிரப்பக்கூடிய வெறும் காத்து நிரப்புற இடத்த அது போய் அடைச்சுக்கக்கூடிய ஒரு சாதாரண ரொம்ப கெடுதலான உணவுப் பொருளா இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல உணரணும். இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நம்ம இந்தியாவுல நூற்றாண்டு விழா காண தகுந்த ஒரு பெரிய நிறுவனம் தன்னுடைய இந்த நூடுல்ஸ் தயாரிப்பு, அந்த நூடுல்ஸ் வகைகள் ஒரு ஆரோக்கியமான இல்ல அப்படின்னு தானே ஒத்துக்கிட்டு நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுத்த பேரதிர்ச்சிய நாம கடந்த ஆண்டுகள்ல பார்த்தோம். அத பார்த்த பிறகு மறதி அப்படின்ற ஒரு தேசிய வியாதி நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்டதுனாலேயே என்னமோ கூடிய விரைவிலேயே அதையே ரொம்ப சாதாரணமாவே மறந்துட்டு அத ஒரு அலட்சியமா எடுத்துட்டு தன்னோட பொருள் நல்லது இல்ல கெட்டதுன்னு சொல்லி தானே ஒத்துக்கிட்ட பிறகும் கூட அதனால என்ன இப்ப பரவாயில்ல சாப்பிடுங்கன்ற மாதிரி இப்ப எந்த இதுவே இல்லாம நம்ம அதைய ரெகுலராவே உணவு பழக்க வழக்கத்துல வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். அதுதான் நம்மளுடைய மறதின்ற அந்த நான் நினைக்கிறேன். அதனால என்னென்ன மாதிரியான நமக்கு கெடுதல் நடக்குது உடம்புல அது தொடர்ந்து குழந்தைகள் அடிக்கடி சாப்பிடுறதுனாலன்னா, செரிமான பிரச்சனை முதல்ல. ஒரு சில நோய் எதிர்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு புற்றுநோய் உருவாக கூட காரணமா இருக்குன்றதுதான் இது பேரதிர்ச்சிய. பாத்தீங்கன்னா மலேசியா, தைவான் இந்த மாதிரி நாடுகள்ல ஒரு பெரிய நிறுவனம் தயாரித்த
சிறப்பு சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு பெயர் வழங்கப்பட்ட ஒரு நூடுல்ஸ வந்து தடை பண்ணிட்டாங்க. அவங்க தயாரித்த அத்தனை இதையுமே நீங்க திரும்ப வாங்கிக்கணும். இது வந்து ஆரோக்கியமானது இல்ல. மனித குலத்துக்கு அபாயகரமானது, புற்றுநோயை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கமே தடை பண்ணிட்டாங்க. அந்த 2 நாடுகள்லயுமே அந்த நிறுவனத்தினுடைய அந்த தயாரிப்புகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய எத்திலீன் ஆக்சைடு அப்படின்ற ஒரு வேதி. அந்த வேதி எங்க பயன்படுது அப்படின்னா, மருத்துவ சாதனங்கள்ல கிருமி நீக்கம் செய்யப்படக்கூடிய பொருட்களா பயன்படுது. இந்த நிறுவனத்தினுடைய 36 மாதிரிகளை எடுத்து சோதிச்சு பார்த்ததுல 11 மாதிரிகள்ல அதிகப்படியான அளவுல இருக்கிறத கண்கூடா கண்டு அந்த தயாரிப்புகளையே தடை செஞ்சுட்டாங்க. அதனால அந்த 2 நாடுகள் மட்டும்தான் அப்படின்றதுனால மீதி 90 நாடுகளுக்கு அதை தான் ஏற்றுமதி செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. அதை நாம வந்து நாட்டு அரசாங்கமும் மக்களுக்கு எது நல்லது அப்படின்றத தொடர்ந்து உணவுப் பொருள் அந்த கலப்படம் மற்றும் அதை தடுக்கக்கூடிய துறையை சார்ந்த அதிகாரிகள் இன்னும் கவனமா, இன்னும் அலட்சியம் இல்லாம அதை கையாண்டு அதையும் முற்றிலுமா தவிர்க்கிறது அவர்களுடைய கடமையா இருக்கு. அதோட வாங்கி கொடுக்கிற பெற்றோர்களும் சரி, சாப்பிடக்கூடிய குழந்தைகளும் சரி, அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் நல்லதா கெட்டதா வெறும் கவர்ச்சியை மட்டுமே பார்த்துட்டு அதை சாப்பிடாம நம்ம உடம்புக்கு ஏற்றதா அப்படின்றதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சாப்பிடக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியதான் நம்ம கடமையா இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றத நினைவுறுத்திட்டு இந்த நூடுல்ஸ பத்தி நான் அடுத்த இதுல சொல்ல மீண்டும் அதனுடைய தீமைகள் அதை எப்படி இன்னும் கொண்டுட்டு வருது அப்படின்றத பத்தி நான் பேச இருக்கிறேன் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பூசாசா பிரியதர்ஷினி. வணக்கம். அருமை திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் நூடுல்ஸ் என்பதை பற்றி அது எப்படி தயாரிக்கிறாங்க, அது எந்தெந்த வகையில குழந்தைகளையும் மற்றவர்களையும் அந்த குடலையும் பாதிக்குது, எந்த வேதிப்பொருள் கழிவு நீக்குவதற்கான ஒரு வேதிப்பொருள் அதுல கலந்துருக்காங்க, அதையெல்லாம் இதுல பயன்படுத்துறாங்க, அதனால அந்த நூடுல்ஸை வாங்கி சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப கெடுதல் உடல் நலனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொன்னாங்க. அதுலயும் கவர்ச்சி, அந்த விளம்பரங்கள் நம்மளை கவருது பாருங்க, அதுலதான் நிறைய நாம மயங்கி போறோம். பல நாடுகள்ல இந்த நூடுல்ஸை தடைப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. கண்கூடாக போன வருடங்கள்ல அதை செய்த அந்த நிறுவனமே அது வேண்டாம், அது தவறானதுதான், அதுல இப்படிப்பட்ட பொருள்கள் கலந்திருக்குது அப்படின்னு ஒத்துக்கொள்ள அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாமளும் தான் கேட்டிருப்போம். அதையும் முன் வச்சாங்க. எத்தனையோ உணவு பாதுகாப்பு துறை சொல்லக்கூடிய கருத்துகள் இதுல இருந்தாலும் நமக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத அருமையா இங்க பதிய வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக இப்போ எங்க ஊர் ஈரோடுல கூட தண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த தண்ணீரே எங்களுக்கு கெடுதலாக, புற்றுநோயை வரவழைக்கக்கூடியதாக ஒரு நிலைமையில இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா ஆற்று நீர்லயே கலப்படும். அப்ப அந்த நீரை ஊற்றி செய்யக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு தொந்தரவு தான் பண்ணும். அதனால புற்றுநோய்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இதுல இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத. அடுத்ததாக திருமதி பால உமா முருகானந்தம் அவர்கள் கேக் என்பதை பற்றி இப்ப சொல்ல வராங்க. அந்த கேக்கு எந்தெந்த விதத்துல அது பல்வேறு வண்ணங்கள்ல குழந்தைகளை கவரக்கூடியதாக இருக்குது. அந்த பிறந்த நாள் வகையிலையோ மற்ற வகைகள்லயோ இந்த கேக்கு வெட்டி கொண்டாடுறது எல்லாம் இப்போ ஒரு புது நாகரிகமாக நாம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கேக்குகள்ல எவ்வளவு கெடுதல் தன்மை இருக்கு, உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறத இப்பொழுது சொல்ல வராங்க திருமதி பால உமா முருகானந்தம் அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கருத்துகளுக்காக காத்திருக்கிறோம். அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளர் அப்பா அவர்களையும் மற்றும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அம்மா அவை திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், இவ்விவாத மேடையில கலந்து கொள்ளும் அத்துணை தோழமைகளுக்கும், பார்வையாளர் திருமதி ராமலட்சுமி அவர்களுக்கும் முதற்க நன்றி. இன்றைய தலைப்பாக உடல் நலனை பாதிப்பது எவ்வகை உணவுப் பொருள் அப்படிங்கிறதுல நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வந்து கேக்கு அப்படிங்கிறத பத்தி உங்கள்கிட்ட சொல்ல வரேன். இந்த கேக் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில இப்ப அம்மா சொன்னது போல ஒரு இன்றியமையாத உணவுப் பொருள் மாதிரி இருக்குது. எந்த விழாக்களாக இருந்தாலும்
பிறந்த நாட்களாக இருந்தாலும் திருமண நாட்களாக இருந்தாலும் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்வது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. அதுல எவ்வளவுதான் கெடுதல் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொன்னாலும் ஒரு பிறந்த நாள் அப்படின்ட்டு நம்ம அந்த கேக்கை வாங்கி வெட்டலை அப்படின்னாலும் பசங்க வந்து அதை விரும்புறாங்க. ஏன் கேக் இல்லாத பிறந்த நாளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு திருமண நாள் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாலும் அந்த திருமண நாளுக்கு வந்து நம்ம கேக் வெட்டாடி கொண்டாடுறது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணா நம்மளோட வாழ்க்கையோட இயந்து போயிடுது. இப்ப இந்த கேக் அப்படிங்கிறதுல என்னென்ன கெடுதல் இருக்குது அப்படிங்கிறத காமனா அந்த கேக் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணிச்சல் அப்படின்னு சொல்லுவோம் என்பதை நம்ம அறிந்ததுதான். இப்ப இந்த கேக்ல என்னென்ன பொருள்கள் எல்லாம் கலந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மைதா, சர்க்கரை, வெண்ணெய், முட்டை, பேக்கிங் பவுடர், ஃபுட் கலர், எசன்ஸ், சாக்லேட், இப்படி இந்த மாதிரியான வகையான கேக்குகளுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து பர்மனண்டா இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் இந்த கேக்ல கலந்துருக்கு. இப்ப இந்த என்னென்ன வகையான கேக் இருக்கு அப்படின்னா ரெட் வெல்வெட் கேக்கு, வெண்ணிலா, சாக்லேட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட், ப்ளம் கேக்கு, ரம் கேக்கு, லூப் கேக்கு, கப் கேக்கு, இன்னும் நிறைய வகைகள் வந்து கேக் வகைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம அந்த வண்ணங்களும் அந்த எல்லாருமே வந்து குழந்தைகளையும் பெரியவர்களையும் கவரக்கூடிய விதமா இருக்கிறதுனால இதை எல்லாருமே நம்ம வந்து வாங்கி பயன்படுத்துறோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த பொருள்கள்ல மைதா அப்படிங்கறத கேட்கிறோம். மைதாங்கிறது நம்ம நிறைய அன்றாட உணவுப் பொருள் ஒன்றாவும் இருக்குது. இப்ப தெரிஞ்சுட்டு நிறைய பேர் நம்ம அதை அவாய்ட் பண்றோம். இந்த மைதாங்கிறது எப்படி வருது அப்படின்னாக்க கோதுமை தான். அதை தான் வந்து பிரித்தெடுக்கும் போது தவிடு அதோட உமியெல்லாம் அகற்றிட்டு அந்த மைதாவை வந்து பிரித்தெடுக்கும் போது கோதுமை, ரீஃபைன் ஃபிளார் அப்படின்ற அந்த லெவல்ல வருது. அப்ப இந்த என்ன கலர் அப்படிங்கும் போது இந்த மைதாங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் அப்படிங்கறத நீக்குவதற்காக பென்சாயிக் ஹெராக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை கலக்குறாங்க. அப்போ வந்து பார்வைக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஒரு வெள்ளை கலர் அப்படின்னாலே நம்ம நல்லா பியூரிஃபையா சுத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். நம்ம இந்த சர்க்கரை ஜீனி அப்படிதானே நம்ம நினைச்சுப்போம். அப்ப எல்லாம் வந்து நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அச்சு வெல்லம் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஜீனி வர ஆரம்பிச்ச போது அதுதான் வந்து ரொம்ப தரமானது, சுத்தமானது, வெள்ளை காப்பி பிடிக்காது அப்படின்றதெல்லாம் மாறி ஒரு ஃபீல்டுல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு இப்போ ஒரு 15 வருடங்களாக பார்க்கும்போது தான் இதுல இந்த பொருள் கெடுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம தவிர்த்து வரோம். அதே மாதிரி இந்த மைதாவுல வேற என்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா இந்த ரிஃபைன் ஃபிளார் அப்படிங்கிற அந்த லெவல்ல எண்டோஸ்போம் அப்படிங்கிற அந்த லெவல் தான் வந்து மைதா நமக்கு கிடைக்கிறது. அதுல வந்து அதிக அளவு என்ன இருக்கு அப்படின்னாக்க அந்த மாவு சத்து தான் இருக்கும். இந்த மாவு சத்தை வந்து இது வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பென்சாயிக் பெராக்சைடு அப்படிங்கிறது எதுல பயன்படுத்துறாங்கன்னா தலைமுடியை கருப்பாக்கும் சாயத்துல பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து இதுல பயன்படுத்துறாங்க. இதை நினைச்சாலே நம்ம மைதாவை எடுப்போமா? யோசிப்போம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு பொருளை சேர்க்கும் போது இது எதுக்கு நம்மளுக்கு எதுல கொண்டு போய் நம்ம விடுது அப்படின்னா டயாபெட்டிக்ல விடுது. அப்போ பெரும்பாலான நீரிழிவுக்கு காரணமாக மைதாவை நம்ம எடுக்கிறது வந்து நீரிழிவுல கொண்டு விடுதுங்கிற அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்ப நம்ம வந்து இது தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அப்ப மிருதுவா இதை மாற்றணும். இப்ப வந்து மைதாவை நம்ம கேக் மட்டும் இல்லாம பரோட்டா இந்த மாதிரி அடுத்த லெவல்லையும் கொண்டு போவோம். அப்ப அது சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா அலெக்ஸா அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை சேர்க்கிறாங்க. இந்த அலெக்சாங்கிற வேதிப்பொருள் என்ன இருக்குன்னா இந்த மைதாவை இன்னும் மிருதுவா சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும். நம்மளால சாப்பிடும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கு, கேக் எடுக்க போய் வாயில போட்டாலே கரைச்சு போகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன காரணம் அப்படின்னா அது மிருதுவாக்கிறதுக்கு சேர்க்கக்கூடிய பொருளும் வந்து ஒரு வேதிப்பொருள் தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருள்கள் வந்து இந்த அலெக்சாங்கிற பொருள் என்ன பண்ணணும்னா படிகத்தன்மை கொண்ட ஒரு பொருள். இது வந்து கணைய சுரப்பி. கணையம் என்ன பண்ணணும் நம்ம உடம்புல இன்சுலினை சுரக்க செய்கிறது. அப்ப இந்த சுரப்பியை வந்து சோர்வடைய செய்யும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்ம அந்த கேக்கை எடுத்துக்கும் போது கணையம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப கணையம் பாதிக்கப்பட்ட என்ன இன்சுலினோட லெவல் வந்து போதுமான அளவு சுரக்காது. அப்ப இதுவும் நீரிழிவுல கொண்ட விட்டுறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பியூரிஃபை பண்ணக்கூடிய அதாவது சுத்திகரிக்கப்பட்ட மைதாவில் 75% விட்டமினும் தாது உப்புகளும் நீக்கப்படுது. இது ரொம்ப அதிர்ச்சியானது. இப்ப விட்டமின் தாது உப்புகளுக்கும் நம்ம ரொம்ப அவசியம். அப்ப கிட்டத்தட்ட மைதாவில் 76% நீக்கப்படுது. அதுக்கு அடுத்த அதிர்ச்சி தரக்கூடிய அடுத்த தகவல் என்னன்னா 91% நார்ச்சத்தும் புரோட்டீனும் நீக்கப்படுது. அப்போ நமக்கு ரொம்ப அவசியமானது எது? ஒரு உடம்பு நம்ம கட்டமைப்பு இருக்கணும்னாலே புரோட்டீன் வேணும். அப்புறம் நல்ல செரிமானத்தன்மை நம்ம உடம்புல வேணும். ஒரு பொருளை சாப்பிட்டோன்னா நார்ச்சத்து இருக்கணும். இது ஏன் நீக்கப்பட்டிருக்கு? அப்ப நார்ச்சத்தும் போயிடுது, தாது உப்பும் போயிடுது, விட்டமினும் போயிடுது. எல்லாம் போக மிச்சம் அதுல என்னதான் இருக்கு அந்த வெள்ளை மாவுல அப்படின்னா 100% ஸ்டார்ச் மட்டுமே இருக்கிறது. அப்போ இந்த ஸ்டார்ச் அப்படின்னு இருந்தாலே இதை நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா நீரிழிவுக்கு போறதுக்கு ஒரு 100% வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த மாதிரி இந்த மைதாவை இதுன்னு இல்லை, கேக்குன்னு இல்லை, பொதுவா மைதா சேர்ந்த உணவுப் பொருள்களை நம்ம எடுத்துக்கிறதுனால ஜீரண சக்தி குறையுது, இதய ரத்த நாளத்துல பாதிப்படையுது, நீரிழிவு கொண்டு போகுது, மாரடைப்பு வருது, ரத்த அழுத்தம், பிரஷர் வருது, இப்ப இவ்வளவு நோய் வருது.
இந்த மைதாங்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டோம்னாலே இவ்வளவான நோய்க்கான மூலப்பொருளா இது இருக்குது. அப்ப இந்த மைதாவை நம்ம கேக் மட்டும் இல்ல, மற்ற பொருள்களிலிருந்தும் எடுத்துக்கொள்வதை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த அறிவியல் ஆய்வுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இதுல சர்க்கரை சேர்க்கிறோம் இல்லையா கேக்ல. சர்க்கரையில நார்மலாவே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவும் நீரிழிவுக்கு நம்மள கொண்டு போறதுதான். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முட்டை சாப்பிடறதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா முட்டையிலையும் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய சில ஒவ்வாமை பொருட்கள் அதுல காணப்படுது. அதுக்கப்புறம் அதிக அளவு முட்டையை தொடர்ச்சியா நம்ம எடுத்துட்டே போனோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் அதிகரிச்சா என்ன ஆகும் அப்படின்னாக்க கொலஸ்ட்ரால் அப்படியே டெபாசிட் ஆனா இதே நோயை கொண்டு வந்து விட்டுரும், நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதுவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அளவா பயன்படுத்தணும். அப்ப இதுல வந்து கேக்ல எல்லாம் ரொம்ப சாப்பிட்டா இருக்கணுங்கிறதுக்கு அளவு அதிகமா ஒவ்வொரு வகையான கேக்ல இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா அப்படின்னு ஒண்ணும், பேக்கிங் பவுடர், 2 வகையான பொருட்களை பயன்படுத்துறாங்க. இந்த பேக்கிங் சோடாவில் எடுத்துக்கிட்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% ரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதுவும் இல்லாம தொடருங்க. எடுத்தோம் அப்படின்னாக்க அல்சர், நெஞ்செரிச்சல், வயிற்றுக்கோளாறு, செரிமானம் இதெல்லாம் ஏற்படுது. இது எதற்கு காரணமா வருது அப்படின்னா உலரா அதாவது அந்த பேக்கிங் பவுடர் பாத்தீங்கன்னா ட்ரை பவுடரா தான் நம்ம பார்ப்போம். உலர் குளிர்பேற்றி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது மிக்ஸ் ஆனது அப்படின்னா வேதிப்பொருள் கார்பனேட் பைகார்பனேட் 2 பொருளை மிக்ஸ் பண்ணி உலர் குளிர்பேற்றியா மாத்துறது தான் இந்த பேக்கிங் பவுடர். இது எதுக்காக கேக்ல அதிகமா சேர்க்கிறாங்க அப்படின்னா அந்த கேக்கோட அந்த ஷேப் வந்து உடையாம அழகா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொருள்களை சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுல சேர்க்கக்கூடிய பால்ல என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பால் வந்து ரொம்ப சத்தான பொருள் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் அறிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதே பால்லையும் கெடுதலான தீமை செய்யக்கூடிய பொருள்களும் இருக்கிறது. என்ன அப்படின்னா லாக்டோஸ் அப்படின்ற பொருள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க அளவுக்கு அதிகமா இருக்கும் போது அதுவும் வந்து என்ன பண்ணா கொலஸ்ட்ரால் அதிக அளவுல உற்பத்தி ஆயிடுது. இது இதய நோய்க்கு காரணமா இருக்கு. இதுல கால்சியம் சத்துங்கிறது நன்மை செய்யக்கூடியதா இருந்தாலும் அந்த பாஸ்பரஸ் 20% இருக்கக்கூடிய இந்த தனிம சத்துக்களும் நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியதான் இருக்குது. அப்ப அடுத்து வெண்ணெய் எடுத்துக்கிறோம். வெண்ணெய் இல்லாம கேக்கே இருக்காது. அப்ப வெண்ணெயிலையும் என்ன இருக்காதுங்கன்னா அதிக அளவு அடர் மிகுந்த இதய லாக்டோஸோட அளவு தான் அதிகமா இருக்கு. இதுவும் அதிகமா நம்ம எடுக்கும் போது கேக்க சாப்பிடும் போது இதய நோய் வர்றதுக்கு 100% வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதுல இன்னொரு பொருள் என்ன இருக்கு அப்படின்னாக்க கோகோ அப்படிங்கிற ஒரு திடப்பொருள் இருக்கு இந்த சாக்லேட்ல. இந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா டார்க் சாக்லேட், லைட் சாக்லேட் அப்படிலாம் நம்ம பிரிச்சு போயிட்டு இருப்போம். நான் ஷார்ட்டா முடிச்சிட டைம் அதிகமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா உடல் பருமனையும் ஏற்படுத்துது. இதனால வரக்கூடிய தீமை என்னன்னா இதே நீரிழிவு மற்றும் பல் நோய், பல் சம்பந்தப்பட்ட அந்த அலர்ஜி, பல்ல இருக்கக்கூடிய பல் சொத்தை இது எல்லாமே இந்த சாக்லேட் எடுக்கிறதுனால வருது. இதுல இன்னொரு முக்கியமான பொருள் காஃபி சாக்லேட் எல்லாரும் எடுத்துப்பாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த காஃபி சாக்லேட்டை நிறைய பேர் நம்ம விரும்புறோம். அதுல காஃபில இருக்கிற மாதிரி இது இருக்கக்கூடிய அந்த காஃபின் அப்படின்ற பொருள் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா தூக்கமின்மைக்கு மிகுந்த காரணமா இருக்குது. அப்போ உங்க உடம்புல வரக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் அதிக அளவு காரணமா இருக்கக்கூடிய இந்த கேக்கை நம்ம சாப்பிடணுமா? அப்போ இதை பத்தி நம்ம யோசிச்சு இவ்வளவு நோய்கள் நம்மளுக்கு வரதை தடுக்கணும் அப்படின்னா அந்த கேக்கை சாப்பிடாம இருந்தாலே மிகுதியான நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அப்ப விழா காலங்கள்ல கேக் வெற்றி கொண்டாடுறதை தவிர்த்து நம்ம தமிழர் முறைப்படி இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை பயன்படுத்தி நம்ம இந்த மாற்றத்தை காண்போம். தெரிஞ்சுக்கிட்ட நாமளே சிரிச்ச உடனே மாற்றம் சமூகத்துல வந்துருமானா இல்ல, சில மாற்றங்களை நம்ம மாதிரி இருக்கிறவங்க முன் அப்படின்னா இதை மாற்றலாம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இடமறியது. அருமை அருமை திருமதி பால உமா முருகானந்தம் அவர்கள். கேக்கு என்பதை பற்றி அது எவ்வாறு எல்லாம் செய்யறாங்க, அதுல என்னென்ன வேதிப்பொருள்கள் கலந்திருக்கு, அந்த பொருள்கள் எல்லாம் நம்முடைய உடல் நலக்கு எவ்வளவு கெடுதி தரக்கூடியது அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப விரிவா பேசினாங்க. அதனுடைய தமிழ் பெயர் அணிச்சல் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த. சாதாரணமாக இந்த ஈஸ்ட், பேக்கிங் பவுடர், சோடா உப்பு, ஆப்ப சோடா இதெல்லாம் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தனாலே அது செரிமானத்துக்கு ரொம்ப தொந்தரவு தரக்கூடியது. ஆனா இந்த கேக்குகள்ல பல வகையான வண்ணங்கள் சேர்க்கப்படுது. இப்ப எல்லா பொருளையும் போன இதுல பேசும் பொழுது சாக்லேட்டை பத்தி மோசம்னு சொன்னாங்க. ஆனா சாக்லேட் கேக்குகள், அது மாதிரி ஐஸ்கிரீம் கேக்குகள், இது மாதிரி வண்ணம் நிறைந்த கேக்குகள், நிறைய கேக்குகள் வகைகள்ல எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்து கேக்குல புகுத்தி இப்ப புதுசா பேசுறாங்க. அதனால ரொம்ப அருமையாக திருமதி உமா முருகானந்தம் அவர்கள் அதனுடைய தீமைகளையும் அதுல சேர்ந்திருக்கக்கூடிய வேதிப்பொருள்களையும் அழகாக சொன்னாங்க. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு உங்களுடைய கருத்துகளுக்கு. தொடர்ந்து இப்ப அவரை தொடர்ந்து நமக்கு மிக அருமையாக ஒரு விவாத மேடை சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய உணவிலே என்னென்ன விதமான கெடுதிகள் எல்லாம் இருக்கிறது என்று இதுவரை 3 பேர் அழகாக சொல்லியிருக்கிறார்கள்.
அதுல அணிச்சல் பற்றி அழகாக தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருமதி பால உமா முருகானந்தம் அவர்கள். சமீபத்துல கூட ஒரு காணொளி பார்த்தோம். பிறந்த நாளுக்கு அந்த கேக்கை வாங்கி தர்றாங்க, அந்த குழந்தை சாப்பிடுது. சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாம போய் மருத்துவமனையில் சேர்க்கிற போது சுயநினைவு இழந்து அது கோமாவுக்கு போய் பிறகு மரணம் அடைந்து விட்டது. எனவே நம்முடைய பிள்ளையினுடைய பிறந்தநாளுக்கு நாமே நன்றி வாங்கி கொடுப்பது போல இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி நூடுல்ஸ் பற்றி பேசினார்கள், சாக்லேட் பற்றி பேசினார்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஔவையார் அவர்கள் சொன்னார்கள் ஐயமிட்டு உண்ணுன்னு, அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு வாழும் ஔவையாராக இருக்கக்கூடிய திருமதி ராஜாமணி அம்மையார் தலைமையில் நடக்கிற நிகழ்ச்சியில நாம இவங்க சார்பில் புதுசா ஒரு ஆத்திச்சூடி உருவாக்கணும் போது, ஐயத்தோடு உண்ணு, ஐயப்பட்டு உண்ணு, ஐயம் விட்டு உண்ணு இல்ல, ஐயப்பட்டு உண், எதையும் சந்தேகத்தோடு பார்த்து சாப்பிடு என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு. எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வாயிலாகவும் தமிழொலி வானொலி வாயிலாகவும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. பொதுவாக ஒரு பொருளை சாதாரணமாக விற்காமல் அதை அழகுபடுத்தி விற்றாலே அதில் ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டு நம்முடைய உணவு முறையை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த 3 பேர் பேசி தெரிந்து கொண்டிருக்கிறோம். மேலும் தொடர்ந்து 3 பேர் பேச இருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். மிகுந்த சிறப்பு ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இடையே மிக அருமையான கருத்துக்களை இங்கே பேசியவர்களை பற்றியும் நம்முடைய இந்த விவாத நிகழ்வை பற்றியும் பகிர்ந்து கொண்டார். அருமை ஐயா. சிறப்பானது ஒரு முறையிலே இதை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மன் தமிழருவி அவர்களுக்கும் அந்த இயக்குனர் அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது புவனேஸ்வரி திலக் அவர்கள் பீட்சா என்பதை பற்றி பேச வருகிறார்கள். இதுகாரும் பேசியவர்கள் சாக்லேட் என்பது பற்றியும் நூடுல்ஸ் என்பது பற்றியும் கேக் என்பதை பற்றியும் அதனால் வரக்கூடிய தீமைகளை பற்றியும் அழகா சொன்னாங்க. விளம்பரங்கள் இருக்கு பாருங்க, அந்த விளம்பரங்கள் தான் குழந்தைகளை முதலை கவர்வதாக தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா குழந்தைகள் அந்த வண்ணங்களை பார்த்து தன்னுடைய மனதை அதுல செலுத்திடுவாங்க. அதனால குழந்தைகள் முதல்ல ஈர்த்துட்டோம்னா அவர்களுக்கு உண்டான பொருள்களை அதை கொடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த வீடுகள்ல அது போய் உக்காந்துக்கும் அப்படிங்கிறது தான் நிறுவனத்தினுடைய ஒரு கணக்கா இருக்குது. இன்னும் கூட இந்த ஊடகங்கள்ல அந்த விளம்பரங்களை பார்க்கும் பொழுது கீழே ஒரு சின்ன வரியில எழுதியிருப்பாங்க. அது கண்ணுக்கே தெரியாது, நீங்க எந்த லென்ஸை வச்சு பார்த்தாலும் தெரியாது அந்த அளவு அதுல இருக்கக்கூடிய பொருள்கள் அது தவறானது அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுத்திருப்பாங்க. எப்படி புகைப்பிடித்தல் உடல் நலனுக்கு கேடு தரும் அப்படிங்கிறது யாருமே படிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பக்கமா இருக்கும். அது மாதிரிதான் இந்த உணவுப் பொருள்களுக்கான விளம்பரங்களாகட்டும் மற்றவையாகட்டும் அப்படி அவங்க அதை கொடுத்து தப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். பீட்சா அப்படிங்கிறது எந்த அளவு உடல் நலனை பாதிக்கும். இப்ப இது உடல் நலத்துக்கு உறுதி சேர்க்குதா நன்மை சேர்க்குதாங்கிறது இல்லை இந்த விழிப்புணர்வு. இந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் நம்ம உடல் நலனை எந்தெந்த அளவுல பாதிக்குது, அதுல எந்த வகையான வேதிப்பொருள்கள் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கறதையெல்லாம் புவனேஸ்வரி திலக் அவர்கள் இப்ப பேச வராங்க. சாக்லேட் தான் முதல்ல வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான உணவுப் பொருளையே நாகரீக நங்கைகளாக இவங்களெல்லாம் உள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க உணவுல. அதுல முதல்ல வந்தது சாக்லேட் தான். இப்போ நிறைய பீட்சா அப்படிங்கறது, அந்த பீஸா வந்து பர்கர் பீஸா இப்படி எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது இல்லையா? அதை பத்தி இவங்க பேச வந்திருக்காங்க. வாருங்கள் திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்களே, வாருங்கள் அம்மா, உங்களுடைய விழிப்புணர்வு கருத்துக்களை முன்வையுங்கள். அளவான உணவு மருத்துவரை விட அற்புத சிகிச்சை செய்கின்றது, நம் ஆயுளையும் கூட்டுகின்றது என்று சொல்லி அன்னபூர்ணியை வணங்குவது புவனேஸ்வரி கோயம்புத்தூரில் இருந்து. தமிழ் தந்த உணர்வே நான் பெற்ற வரம் என்று தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி,
தமிழை அமுதாக அரிச்சுவடியாக நாம் அறிந்த மொழிகளில் சிறந்த மொழியாக அரிச்சுவடியாக நமக்கு தந்தவர் ஔவை. நம் ஔவை திருமதி ராஜாமணி அம்மையாரையும் அருந்தமிழால் வணங்கி, ஒரு மனிதன் உயிர் வாழ காற்று, நீர், உணவுன்னு அத்தியாவசிய தேவைகளின் தேவை எப்போதுமே நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம சாப்பிடுற உணவை தேவைக்காக சாப்பிடாம தேவையில்லாததையெல்லாம் எப்ப நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்பவே நமக்கு பிரச்சனைகளும் அதிக அளவில் ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். அதுலயும் இன்று உலக அளவில் நவீன நாகரீகத்தின் ஒரு பெரும் அடையாளமாக இன்றைய இளைஞர்களின் விருப்பமான உணவாக மாறி போனது பீஸா. ரொட்டி ஷேப்ல ரொக்கமா நமக்கு பல நோய்களை கொண்டு வந்து தரும் ஒரு மிகப்பெரிய காலனாகவே இந்த பீஸா இன்றைக்கு மாறி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு லத்தீன் மொழி சொல் பின்சை அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்துதான் இந்த பீஸா அப்படின்றதே வந்தது. அதுலயும் வேக அப்பம் என்பது இதற்கு சரியான ஒரு தமிழ் சொல். இது இன்னைக்கு நேத்து இல்ல, கிபி 997 முதல்ல இத்தாலியில கம்போனியாவோட ஒரு எல்லையில இது அறிமுகமாகி இன்று உலகத்துல மூளை முடுக்குகளில் எல்லாம் ஒரு இடம் பாக்கி விடாம இதனுடைய கோர தாண்டவம் மிக அதிக அளவில ஒரு ஃபேமஸ் ஃபுட்டா மாறி இருக்கு. அதுவும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மதியம் லஞ்சும் இதுதான், ராத்திரி டின்னரும் இதுதான். அதோட இதற்கான நோய்களையும் அதிகப்படுத்தி தங்கள் ஆயுட்காலத்தையும் அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். இந்த பீஸா என்பது ஒவ்வொரு நாட்டிலையும் அவர்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்து இது தயாரிக்கப்படுது. ஆனா நார்மலா நம்ம சாப்பிடுகின்ற உணவின் அளவில் 2 மடங்கு அதிக அளவு உப்பு, அதாவது இதுல சால்ட்டோட கண்டென்ட் அதிகமாக இருப்பதால் இதுல கொழுப்பும் கலோரிகள் இப்படி பல விஷயங்கள் இதுல அதிகமா இருக்கிறதால, இன்னும் சொல்ல போனா ஒரு சில இடங்கள்ல இதோட நான்வெஜ்ஜையும் இறைச்சியையும் கலந்து செய்யும் பட்சத்துல அதோட எதிர்மறை விளைவுகளா நம்மளுடைய உடல் பருமனை முதல்ல ஜாஸ்தி படுத்திடுது. பின்னாடி கேன்சர் அப்படின்ற ஒரு ஆபத்துக்கான காரணியாக இது மாறி விடுகிறது. மனித உயிர்களின் கதைக்கே இது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறதுன்னு தான் சொல்லணும். முக்கியமா பீஸால பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் கலப்பதால வாரம் ஒரு முறை இதை தொடர்ந்து சாப்பிடுற அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வர்றதா நம்மளுடைய மருத்துவ ஆராய்ச்சிகள் இதை பத்தி சொல்லுது. இன்னும் இதுல பாத்தீங்கன்னா மைதா அப்படின்ற ஒரு பொருளோட கண்டென்ட் அதிக அளவுல இருக்கு. சோ மைதா என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல்ல கொலஸ்ட்ராலோட லெவல்ல வேற லெவலா மாத்தி வச்சிருது. சோ அதனால பல நோய்கள் இதனால வருது அப்படின்ற ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஒரு துண்டு பீஸா சாப்பிடும் பொழுது அதுல 400 கலோரிகள் இருக்கு. இதே 2 அல்லது 3 துண்டுகள் நம்ம சாப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 800 1200 வரையான கலோரிகள். அதாவது ஒவ்வொரு முறையும் நம்ம பீஸா சாப்பிடும் பொழுது நம்ம உடல் கிட்டத்தட்ட 2000 கலோரிகளை சேர்த்துக் கொள்கின்றது. ஆக இப்படி பல தகவல்கள் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம கேள்விப்பட்டாலும் அதை சாப்பிடுவதை நம்ம இன்னும் மாத்திக்கல. யார் என்ன நல்லது சொன்னாலும் நாங்கள் ஏன் கேட்கணும், யாரும் கேட்க மாட்டோம் என்ற ஒரு பிடிவாதத்துல நம்ம எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். ஆனா மனித மனங்களில் இந்த உணவுக்கான கட்டுப்பாடு என்ற மாற்றங்கள் எப்போது ஆரம்பிக்குதோ அப்போதுதான் நம் ஆரோக்கியத்திற்கான சரியான ஒரு முகவரி நமக்கு கிடைக்கும் என்று நான் நம்புறேன். எந்த உணவு நமக்கு சரி என்பதை நாம் புரிந்து சாப்பிடுவோம், சிறந்து வாழ்வோம் என்று வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது புவனேஸ்வரி திலக், கோயம்புத்தூரிலிருந்து. சிறப்பு சிறப்பு சிறப்பு. திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் பீஸாவை பற்றி அருமையாக இங்க அதனுடைய உடல்நலம் பாதிக்கக்கூடிய தன்மைகளை பற்றி எல்லாம் சொன்னாங்க. அதனுடைய பெயர் எங்க இருந்து வந்தது, லத்தீன் மொழியில அப்படிங்கிறது. இது பொதுவா கோந்து அடை மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதை பிரிச்சு சாப்பிடும் பொழுது பாருங்க, ஏதோ ஒரு பிசின், அந்த ஒரு கோந்து இழுத்துட்டு வர்ற மாதிரி அந்த இளகிய நிலையில அந்த மைதாவை வச்சு அவங்க செய்யறாங்க. நாம ஒரு திரைப்பட படத்துல கூட பார்ப்போம், காக்கா முட்டை அப்படிங்கிறதுல அந்த குழந்தைகள் அந்த பீட்சாவை எவ்வளவு விரும்புறாங்க. ஆனா சாப்பிட்டு பார்த்த அப்புறம் நம்முடைய உணவுல அந்த காய்கறிகள் போட்ட தோசை, பாட்டி செய்யற அந்த காய்கறி போட்ட தோசை மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாம் கூட ஒரு விழிப்புணர்வாக கருத்தாக
நம்முடைய சமூகத்துல திரைப்படங்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம். இந்த பீட்சா என்பதுல இன்றைக்கு அந்த மேல போடக்கூடிய பொருள்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாமே அந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய சில பொருள்களை எல்லாம் மேல ஏதோ எல்லாம் தூவுறாங்க. இறைச்சி மட்டும் இல்ல, ஒவ்வொரு பீட்சாவுக்கும் ஒவ்வொரு வகையா வச்சுக்கிறாங்க. இப்ப நம்முடைய நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பூண்டு மிளகா பொடி போட்ட மாதிரியான ஒரு பீட்சா, அப்புறம் வேற ஏதோ ஒரு அந்த பொருள்கள்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியல. நிறைய அந்த மாதிரி வகைகள் பண்ணி நம்மளை எல்லாம் கவர்றாங்க. பொதுவா உடல் வந்து அதிகமாக உழைப்பு யார் செய்யறாங்களோ அவங்க நிறைய கலோரிகள் எடுத்துக்கலாம். ஆனா உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு அந்த மாதிரியான கலோரிகள் தேவைப்படுவதில்லை. அவை எரியறது இல்லை. அந்த எரிஞ்ச உடலோட அந்த அந்த வளர்ச்சிதை மாற்றத்துக்கு அது உதவுறதில்லை. அதனால அந்த கலோரிகள் அப்படியே நமக்கு ஒரு பக்கமா தேங்கி உடலை வந்து பெருக்க வைக்குது அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம் அறிவியல் முறை. அதனால இந்த உணவானது நம்ம நாட்டுக்கு நிச்சயமா ஒத்து போகாது. ரெண்டாவது, நம்முடைய நாடே வெப்பமண்டல பகுதியில இருக்குது இல்லையா? அப்ப நிறைய தண்ணி தான் நமக்கு தேவைப்படும். நிறைய ரசம், சாம்பார், மோர், எந்த அரிசியா இருந்தா கூட அதை தண்ணியில நல்லா ஊற வச்சு வேக வச்சுதான் நாம சாப்பிடுறோம். அப்ப அந்த தண்ணீர் சத்து இதுல எல்லாம் குறைஞ்சு போயிடுது. அதனாலவும் இந்த உடம்புக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தொந்தரவு படுத்துது. ரொம்ப அருமையாக அதுல அந்த மாமிசத்தையும் சேர்த்து சாப்பிடுறது இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான கொடுமை எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவு அது செரிமானம் ஆகாது அப்படிங்கிறதையும் அருமையா சொன்னாங்க. அதுவும் இரவு நேரங்கள்ல சுத்தமா இதை சாப்பிடுறது தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் அருமையா சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு அம்மா திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்களுக்கு. அடுத்ததாக அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த பனிக்கூழ் அப்படிங்கிற ஒரு உணவை பார்க்கிறோம். ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது தான் பனிக்கூழ் அப்படின்னு தமிழ்ல அழகாக தூய தமிழ் பற்றாளர் திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் பேச வராங்க. இந்த பனிக்கூழை பற்றி, அது தயாரிக்கிற முறைகள், அது எவ்வாறு உடல் நலத்துக்கு கேடு தருது அப்படிங்கிறத பத்தி அவங்க பேச வராங்க. வாங்கம்மா திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய தலைமையாம் ஔவை ராஜாமணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு நான் பேச போற உணவு எது அப்படின்னா, அதை உணவுன்னு சொல்லலாமான்னு தெரியல. நம்மளுடைய நாட்டுல வந்து இது ஒரு தேவையற்றதுன்னு தான் சொல்லணும். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி எந்த ஒரு விழாவாகட்டும், என்ன ஒரு நிகழ்வானாலும் அந்த ஐஸ்கிரீம் என்று சொல்லக்கூடிய அந்த பனிக்கூழ் இல்லைன்னா வந்து அது வந்து நிறைவடைகிறதே இல்லை. இப்ப நம்ம கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா அங்க வந்து உணவு தான் பிரதானமா இருந்தது, அங்க போடக்கூடிய விருந்து தான். ஆனா இன்றைக்கு கல்யாண வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் கூட முதல்ல அங்க என்ன உணவுன்னு பாக்குறது இல்ல, ஐஸ்கிரீம் இருக்கா, எங்க இருக்கு பனிக்கூழ். அதுவும் முந்தியெல்லாமாவது கப்ல கொஞ்சமா வைப்பாங்க, இல்ல கோன்ல இருக்கும். இப்ப அதையும் வந்து உணவு மாதிரியே தனியா ஒரு இதுல எவ்வளவு வேணுமோ வேண்டியதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு நிறைய பேர் பந்திக்கே போறது இல்ல. இங்க போய் இங்க 2 கப்பு சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் எங்க போய் உணவு சாப்பிடுறது? இதை சாப்பிட்டா அன்னைக்கு உணவு வந்து முடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கத்தையே வந்து மாத்திடுது. அதுவும் இல்லாம சிறியவர் முதல் பெரியவர் வரை வந்து பிடித்தமான ஒரு உணவு, எனக்கு வந்து சுகர் இருக்கு, எனக்கு இனிப்பு வேண்டாம், பாயாசம் வேணாம், அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம்னு சொல்றவங்க ஆனா யாருமே வந்து ஐஸ்கிரீம் ஆகிய பனிக்கூழ வேணாம்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சர்க்கரையை கூட்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்ல. அது வந்து அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாலு, சர்க்கரை, இதுதான் முக்கியமா இருக்கு. அது போக தண்ணீர். ஆனா இப்போ இதுல பார்க்கும்போது தண்ணீர்ங்கும்போது என்ன மாதிரி ஒரு தண்ணீரை வச்சு இதை வந்து தயார் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். சுத்தமான தண்ணீரா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தண்ணீருடைய அளவு தான் வந்து 3/4% இருக்கு. 64% வந்து தண்ணீர், 20% பால் இல்லைன்னா கிரீம், அதுல 16% சர்க்கரை. இது போக வந்து இதுல வந்து சேர்த்தக்கூடியது பாத்தீங்கன்னா நிறமூட்டிகள், சுவையூட்டிகள், அப்புறம் ஸ்டெபிலைசர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்படுத்திகள், இதெல்லாம் சேர்த்துட்டு இது போக வந்து சுவைக்காகவும் நிறத்திற்காகவும் வந்து ஸ்ட்ராபெரி, சாக்லேட், வெண்ணிலா போன்ற வந்து விதவிதமாக வந்து விக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்த உடனே கண்ணுக்கு வந்து நல்ல கவர்ச்சியா இருக்கு, அது குளுமையா இருக்கு, சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அளவு இல்லாம சாப்பிடுறாங்க. என்னைக்கோ ஒரு நாள் எப்பயாவது கொஞ்சமா சாப்பிட்டா அதனால பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனா இதையே வந்து தொடர்ந்து சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு பதிலா இல்ல சாப்பாடு இல்லாம இதே வந்து சாப்பிடும் பொழுது, அதான் முந்தியெல்லாம் வந்து திருவிழாக்கள்ல இந்த மாதிரி திருமணங்கள்ல அப்படிதான் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடுகள்லயே வாங்கி வச்சு சாப்பிடுறாங்க.
ஃபேமிலி பேக் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ கணக்குல அரை கிலோ வந்து இலவசம்னு சொல்லிட்டு அவன் விற்கிறவன் விற்பான். அதுக்காக அதை வந்து கிலோ கணக்குல வாங்கி வீட்டுல அடைச்சு வச்சு அதை வந்து தினமும் 4 காலமும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி சாப்பிடும்போது அது ஒரு பழக்கமாயி போயிருது. அது வந்து நாளும் ஒரு உணவு பொருளாக நம்மிடையே மாறுது. அதை உட்கொண்டு நாளடைவுல அதனாலதான் வந்து சர்க்கரை நோய் உண்டாகுது, நீரிழிவு நோய் உண்டாகுது, உடல் பருமன் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அது அளவு தெரியாம சாப்பிடுறதுனால உடல் ஒபிசிட்டி. பருமன் உண்டாகுது. அதே மாதிரி இருதய பாதிப்பு ஆகுது, எல்லாம் ஆகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா பற்கள் பாதிப்படையுது. வாயில இருந்து பார்க்கும்போது இந்த உணவு பாதைன்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி இந்த பற்கள், தொண்டை, அது மாதிரி அஜீரண கோளாறு, செரிமானம் வந்து இதாகுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து செரிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு வெப்பம் தேவை. இல்லைன்னா செரிக்கும் பொழுது ஒரு வெப்பத்தை வந்து அது உற்பத்தி செய்யும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒரு மதிய விருந்தோ இல்ல இரவு விருந்தையோ சாப்பிட்டுட்டு அதற்கப்புறமா இந்த பனிக்குள்ள போடும் பொழுது நம்மளுடைய செரிமானம் பாதிக்கப்படுது. அப்போ இந்த சாப்பிடுற பனிக்கூழும் செரிமானமாகாது. நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட விருந்து அதுவே வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் வந்து செரிமானமாகாது. அப்ப இது எதுவுமே செரிமானமாகாம உடலுக்கு வந்து உபாதையாதான் வந்து இது வந்து இருக்கு. இத வந்து தனிப்பட்டும் சாப்பிடாம இதை என்ன பண்றாங்க, பனிக்கூழ தனியா சாப்பிடாம அதை கேக்கோட சேர்த்து சாப்பிடுறாங்க. அதாவது இல்லைன்னா பழ கலவையோட சேர்த்து சாப்பிடுறாங்க. மில்க் ஷேக்குன்னு சொல்லக்கூடியது அதுலயும் இதை போட்டு சாப்பிடுறாங்க, சோடால சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லாத்துலயும் இதை கலந்து வேற சாப்பிடுறாங்க. தனியா சாப்பிட்டாலே அதனுடைய பாதிப்பு அதிகம். வேறு ஒன்னோட கலந்து சாப்பிடும் பொழுது அதுவும் இதுவும் சேர்ந்து நம்ம உடலுக்குள்ள போய் அது இன்னும் வந்து பாதிப்பை தான் வந்து அதிகமாக்குது. இப்ப இதனால இன்னும் வந்து உடலுக்கு என்ன பாதிப்புனா உடல் எடை கூடுது. இது அதிக கலோரின்றனால நமக்கு வந்து சர்க்கரை அதிகமாகுது, கொழுப்பு அதிகமாகுது. இதெல்லாம் சேர்ந்து உடல் பருமனுக்கு வந்து இதாகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்வை பாதிப்பும் வந்து இதனால வந்து ஏற்படுது. பற்கள் பாதிப்பு ஏற்படுது. குளிர்ச்சியாக சாப்பிடுவதனால் வந்து சளி ஏற்படுகிறது. அது வந்து நுரையீரல்ல பாதிப்பை ஏற்படுகிறது. இத வந்து எப்படி குடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 டிகிரி, அதாவது உறைநிலையில தான் வந்து இதை வந்து குடுக்குறாங்க. இப்ப வெளிநாடுகள்ல குடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அங்க பனி பொழியும், உறைஞ்சுதான் இருக்கும். அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளுக்கு வந்து வெப்பம் மிகுந்த நாடு, வெயில் அதிகமா இருக்கும். இப்ப வெளியில இருந்து வந்த உடனே வீட்டுல இருக்குன்னா உள்ள இருந்து எடுத்து அதை உடனே சாப்பிடுறாங்க. அப்போ அவ்வளவு ஒரு வெயில்ல இருந்து வந்துட்டு இவ்வளவு குளிர்ச்சியா ஒண்ணு சாப்பிடும் பொழுது அது கண்டிப்பா உடல் நலனை பாதிக்குது. அதாவது மக்களுக்கு வந்து புரியல. எது வந்து குளுமையான உணவு, எது வந்து குளிராக இருக்கக்கூடிய உணவுன்னு. அதாவது ஐஸ்கிரீம் சில்லுன்னு இருக்கு அப்படின்னா அது நல்லது தானே. சில்லுன்ற இருக்கிறது வேற, குளிர்ச்சின்றது வேற. இப்ப நீராகாரம் குளிர்ச்சி அப்படின்னா அது வந்து உடலுக்கு குளுமை தரக்கூடியது, சூட்டை தணிக்கக்கூடியது. ஆனால் இதெல்லாம் வந்து சூடுன்னு தான் சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் என்று சொல்லக்கூடிய இந்த பனிக்கூழை சாப்பிடுவதனால் நம்ம உடல் வந்து சூடாக தான் செய்யுது. நம்மளுடைய உடல்ல வந்து பல கோளாறுகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி தொடர்ந்து இதை சாப்பிடுறதுனால ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. ஏன்னா இதுல எல்லாம் வந்து நமக்கு இருக்கக்கூடியது வந்து சர்க்கரை மட்டும்தான். சர்க்கரை கலோரிகளும் அதிகமா இருந்தாலும் மத்த ஊட்டச்சத்து எதுவுமே கிடைக்காது. குழந்தைகள் வந்து சரிவர சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100 கிராம் ஐஸ்கிரீம்ல வந்து 200 கேலரி இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடக்கூடியதோட 2 மடங்கு கேலரிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து 11 கிராம் கொழுப்பு இருக்கு. புரதச்சத்துன்னு பாத்தீங்கன்னா 3.5 கிராம் வந்து புரதச்சத்து இருக்கு. அதுல சோடியம் பொட்டாசியம் என்று சொல்லக்கூடியது வந்து 80 மில்லிகிராம் 199 மில்லிகிராம் இருக்கு. இப்ப இந்த சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து அதிகமாகும் பொழுது அது வந்து சிறுநீரகத்துக்கு தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவுச்சத்து வந்து 24 கிராம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே அதிகப்படியா இருக்கு. இது என்னைக்கோ ஒரு நாள் கொஞ்சமா சாப்பிடும் பொழுது பாதிப்பு இருக்காது. ஆனா இதையே வந்து முக்கிய உணவாக அதுவும் நம்முடைய நாட்டுல சாப்பிடும் பொழுது நம்முடைய சீதோஷணத்துக்கும் சரி, நம்மளுடைய உடல் நிலைக்கும் சரி, இது வந்து நம்முடைய உணவு பழக்கமே கிடையாது. அப்படிங்கும்போது முற்றிலுமாக நம்முடைய உடல் நலத்தையும் கெடுக்கிறது, நம்முடைய உணவு பழக்கத்தையும் கெடுக்கிறது. அதனால இந்த பனிக்கூழ் வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை, குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே வந்து அபாயத்தை விளைவிக்க கூடியதுதான். இதற்கு என்ன தீர்வு அப்படின்றத அடுத்த இதுல பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம். சிறப்பு. பனிக்கூழ் பற்றி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அருமையாக சொன்னாங்க. அதுல பாலும் இனிப்பும் மட்டும் சேர்ந்தா அது வர்றதில்ல. அதுல இந்த குளுக்கோஸ், அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அதோட ஒரு சின்ன ஏதோ அந்த ஜெல் மாதிரியாக அதை உருக வச்சு ஊத்துறாங்க. அப்ப அந்த குளுக்கோஸ் ஜெலட்டின் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. சின்ன சின்ன தகடுகளாக அந்த சர்க்கரை பொருள் இருக்கு. அதை கொஞ்சம் சூடு பண்ணி அதுல ஊத்துனாதான் அந்த கொழகொழுப்பு தன்மையும் அது கிடைக்குது. இல்லைன்னா சாதாரணமாக நம்ம பால்ல அப்படியே எடுத்து குளிர்சாதன பெட்டியில வச்சு குளிச்சோம்னா ஜில்லுன்னு இந்த பாதாம் கீர் மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களாக அது அமையறது இல்ல. வேற ஏதோ ஒரு வேதிப்பொருள் அதுல சேர்க்கறதுனால அது உடம்புக்கு ரொம்ப தீமை தருது அப்படிங்கிறாங்க.
இன்னொன்னு சொல்றாங்க, நிறைய பழங்களோட எல்லாம் போட்டு இத சாப்பிடுறோமே அப்படின்னு. அதுவும் ஒரு வகையில கெடுதிங்கிறது. ஒரு கல்யாண விருந்துக்கு போயிருந்தேன். அவங்க வந்து இந்த ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா? ஆரஞ்சு பழத்த மேல கொஞ்சம் பனங்காவ சீவுற மாரி அப்படி சீவிட்டு இருக்காங்க. உள்ளார நாம சாப்பிட வேண்டிய எல்லா அந்த ஆரஞ்சு சுளைகளை எல்லாம் வெளிய எடுத்து போட்டாங்க. அதுல ஐஸ்கிரீம போட்டு, அப்படியே அந்த இத மூடி வச்சு, அது குளிர வச்சிருக்காங்க. அத கையில குடுத்தாங்க. பார்த்தா நமக்கு வந்து ஆரஞ்சு பழமாட்டம் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நம்ம உள்ள இருந்து சாப்பிடுறோம். எத சாப்பிடணுமோ, அத வெளியே எடுத்துட்டாங்க. எது சாப்பிடக்கூடாதோ, அது அதுல நிரப்பி நமக்கு குடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய விருந்துல வந்து ஒரு இதுவா பேசப்பட்டது. அந்த மாதிரி எல்லாம் நாம பார்க்கிறோம். மாரி இந்த கேக் ஆகட்டும், பனிக்கூழ் ஆகட்டும், திடீரென்று நம்முடைய உடல்நிலைக்கு அந்த குளிர்ச்சியை நாம கொண்டு வரும்பொழுது, முதல்ல நமக்கு அந்த தொண்டை நிச்சயமாக அந்த தொண்டை வந்து தொந்தரவு குடுக்குது. 2வது பல்லும் நமக்கு தொந்தரவு குடுக்குதுங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இது 2ம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எல்லாராலுமே இப்ப விரும்பப்படுதோ, விரும்பப்படலையோ அது ஒரு ஒரு கௌரவமா ஆயிருச்சு. ஒரு விருந்துகள்னா அந்த விருந்து முடிஞ்ச உடனே வெத்தல பாக்கு தான் முதல்ல தாம்பூலம்னு குடுப்பாங்க. வெத்தல பாக்கு போட்டா சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் அடையும். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப ஐஸ்கிரீம் வச்சாதான் அது வந்து ஒரு பெரிய ஒரு விருந்து அப்படிங்கிற மாரி எல்லாம் நாம அந்த நாகரீகத்துக்கு போயிட்டோம். உடல் நலன கெடுத்துக்கிட்டு. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க சிவகாமி அவர்கள். அடுத்ததாக இன்னும் கூட இவ்வளவும் சாப்பிட்டு செரிமானமே ஆகல அப்படின்னா, இன்னொன்னு நம்ம வயித்துல ஊத்தி அத செரிமானம் பண்றாங்க பாருங்க. அத பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காங்க மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். குளிர்பானங்கள் அது பாட்டில்கள்ல அடைக்கப்பட்ட ஒரு உணவாக அந்த மாதிரி நீர்மத்தன்மை கொண்டதாக நிறைய இருக்கு அதுல. வண்ணங்கள் பல வகையா இருக்கு. பல வகை நிறுவனங்கள் அதை தயார் பண்ணுது. அதை பற்றி அவர்கள் இப்பொழுது நமக்கு பேச வராங்க. மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் காவேரி பாக்கத்திலிருந்து. வாருங்கள் அம்மா, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் வள்ளுவனை வணங்கி, செயலாளர் பாரதிதாசனை வணங்கி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாய் ஆசானாய் இருக்கும் நமது அப்பா நீலகண்டன் அப்பாவை வணங்கி, இன்று நெறியாளுகை செய்யும் எங்கள் இனிய அம்மாவிற்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இதை ஒளிபரப்பக்கூடிய ஸ்டெப் மேலாண்மை இயக்குனர் சிவகாமி அவர்களையும், தமிழருவி வானொலிக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் நைனை விஜயன் ஐயாவிற்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு சரியான தலைப்பு. குளிர்பானம் தான் முக்கியமா இன்னைக்கு கெடுதலை விளைவிக்குது. விசேஷத்துல முக்கியமா விஷத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி விசேஷமா கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள் இன்று குளிர்பானம் தான். குளிர்பானம் இல்லாத எந்த ஒரு விழாவும் சிறப்பதில்லை. ஒரு வறுமை கோட்ல கீழே இருக்கிறவங்க கூட வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு குளிர்பான பாட்டில் வாங்கி வைக்காத அந்த குப்பிகள் இல்லாத வீடுகள் கிடையாது. அர்ஜென்ட்டுக்கு பால் வாங்கணும்னா கூட அந்த பாட்டில தான் தேடிட்டு போவாங்க. உங்க வீட்டுல ஜூஸ் பாட்டிலே வாங்க மாட்டீங்களா? ஜூஸே இல்லையா? ஐயோ இப்படி கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஒரு விஷத்தை தான் நம்ம எல்லாருமே வாங்கிக்கிட்டு இருக்கோம். தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அத முதல்ல தவிர்க்கிறதுக்கு உண்டான செயல்களையும் பார்க்கணும். இப்போ இந்த குளிர்பானங்கள் பற்றி பேச வரும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கேஸ் அடைச்சிருது உடம்புல. அடைச்ச உடனே மக்கள் பண்ற பெரிய தப்பு, சாதாரண ஒரு அறிவாளியா இருக்கட்டும், அறிவில்லாதவங்க எல்லாரும் இருந்தாலும், உடனே ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டியானா இமீடியட்டா அது குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஏற்கனவே கேஸ் அடைச்சிருக்கு, அந்த கேஸ் மேல அதுல இருக்கிற காற்றை ஏற்றி வச்சிருக்கிற குப்பியை எடுத்து அதையும் கொடுத்து கேஸை கம்ப்ரஸ் பண்றாங்க. அதனால கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் நிச்சயமா வரதுக்கு காரணமே அதான். அழகா ஒரு சுட தண்ணீரை வச்சு கொதிக்க கொதிக்க கொடுத்தாங்கன்னா உடனே அது ரிலீஸ் ஆயிடும். ஆனா அதை அவங்க செய்யவே இல்லை. செய்யாததுனாலதான் அந்த அந்த இடத்துல ஒரு இறப்பு ஏற்படுகிறது. உப்புசமா இருக்கு வயிறு, உடனே குளிர் வாங்கி குடிக்க வேண்டியது. உப்புசமுக்கு என்ன செய்யணும்? சுக்கு எடுத்துக்கணும். அந்த தீர்வெல்லாம் கிடையாது. உடனே குளிர்பானத்தை வாங்கு. குளிர்பானத்தை வாங்கி குடிச்சா ஏற்கனவே அது வந்து ரொம்ப குளிர் இதுல இருக்கு, குளிரூட்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து குடிக்கும்போது அது உறைஞ்சு போயிடுது. உறைஞ்சா எங்க அது ஜெரிமானம் ஆகும்? ஜெரிமானம் ஆகாது. இதனால எவ்வளவு பாதிப்பு இருக்கு தெரியுமா? ஆனா யோசிக்காமையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கிட்டத்தட்ட பூச்சிக்கொல்லி தான் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த குளிர்பானங்கள். பூச்சிக்கொல்லி நச்சுக்களுடைய எச்சங்கள். அததான் நம்ம வந்து அதை குடித்து கொண்டிருக்கின்றோம். அந்த குடிக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய வேதியியல் தன்மைகள் பாத்தீங்கன்னா
ட்ரைக்ளோரோஃபீனைல் ட்ரைக்ளோரோ எத்தனால்ன்ற ஒரு வேதியியல். அது வந்து பூச்சிக்கொல்லிக்கு சேர்க்கக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்தை இதுல கலக்கறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்மை குறைவு ஏற்படுது, பெண்களுக்கு பிரசவ கோளாறு ஏற்படுது. இந்த பிரசவ கோளாறு ஏற்படுறதுனால பாலியல் உணர்வே குறைஞ்சு போகுது. குழந்தை பிறக்கிறதுக்கும் கருத்தரிக்கிறதுக்கும் நாளைக்கு எங்க போறாங்க? அதுக்கு ஒரு செயற்கைக்கு போறாங்க. ஏற்கனவே இந்த குட்டிகள் வந்து ஒரு செயற்கை பூக்கள். ஆனா இதையே நம்ம போய் அங்க இன்னொரு செயற்கையை ஏற்படுத்துறதுக்கு போறோம். அப்போ நம்ம எதை நோக்கி போறோம்ன்றதே தெரியல. லின்டேன்னு ஒரு வேதியியல். அந்த லின்டேன் வேதியியல் என்ன செய்யும்னா மத்திய நரம்பு மண்டலம் மொத்தத்தையும் பாதிக்கும். அடுத்தது பார்த்தோம்னா குளோரோபைரிபாஸ்னு ஒரு வேதியியல். அந்த வேதியியல் எல்லா குளிர்பானங்கள்லயும் கலந்திருப்பாங்க. இது ரொம்ப அதிகமா தாக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா குழந்தைகளையும் தாய்மார்களையும். ஏன்னா அவங்களுக்கு பிரசவிக்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஜாஸ்தி ஆகும். குழந்தைகள் கிட்ட ஈஸியா நம்ம கவனிக்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கைகளை அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தசைக்கெல்லாம் வலுவற்று போயிருக்கும். நிறைய இந்த இல்லத்தரசிகள் பொதுவா பெண்களை எடுத்துக்கிட்டோம்னாலே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணும், நமக்கு இருக்கோ இல்லையோ அவங்க நல்லா சாப்பிடணும், வரவங்க நல்லா சாப்பிடணும், இப்படிதான் நம்ம கவனிப்போம். அதனால நம்மள கவனிக்கிறது கிடையாது. ஆனா பெரும்பாலானவங்க இந்த மாதிரி ஜூஸை வாங்கி குடிச்சிடறாங்க. இந்த குளிர்பானங்களை குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவங்களுடைய உடம்புல வந்து இந்த எப்படி சொல்றது, மாதவிடாய் கோளாறுகள் எல்லாம் ஏற்படுகின்றது. இந்த மாதவிடாய் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சிக்கல்கள் சீக்கிரம் கிடைக்குது. சிக்கல்கள் வர்றதுனால அவங்களால தீர்வை காண முடியல. மேலும் மேலும் அந்த குளிர்பானத்தை வாங்கி வாங்கி குடித்து தன்னை உடம்ப அழிச்சு பாதிக்கப்பட்ட உடம்ப இவங்க இன்னும் பாதிக்கப்பட வைக்கிறாங்க. பாதிக்கப்பட வைக்கிறதுனால பசி எடுக்க மாட்டேங்குது. அந்த வயிறு மரத்து போயிடுது. மரத்து போனதுனால பசி இருப்பது இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா மாலத்தியான்னு 97% இந்த வேதியியலை கலக்குறாங்க. இத கலக்கிறதுனால மனித மரபணுவே மாற்றம் ஏற்படுகிறது. தசைகள் பலவீனம் ஆயிருக்கு, பக்கவாதம் ஏற்படுது. இத்தனை பிரச்சனைகளும் இருக்கு. கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியால எந்த ஒரு தரமும் இதுக்கு இல்லவே இல்லை. இத ஒரு ஆய்வும் பண்ணல. ஆனா உலக சுகாதார அமைப்பு, அமெரிக்க இது எல்லாருமே வந்து ஆய்வு நடத்தி தடை விதிக்கிறாங்க. ஆனா இந்தியால இத ஆய்வு பண்றதும் இல்ல, எதுவும் தடையும் விதிக்கல. அவங்களுக்கு தேவை வியாபாரம். இத மட்டும் செய்யறாங்க. இந்த தாகத்தை தணிக்கக்கூடிய சிட்ரிக், பாஸ்பரிக், மாலிக், இந்த மாதிரி கராமல், பீட்டா இதெல்லாம் கூட்டி வண்ணம் ஊட்டுறாங்க. பச்சை கலரு, சிவப்பு கலரு, வித்தியாசமான ஒரு கலர், சொல்ல முடியாத ஒரு கலர்ல வந்திருக்கும் அந்த பாட்டிலோடைய நிறம். ஆனா அதை பார்த்த உடனே நம்மள பார்த்த உடனே அப்படியே போய் கவர்ந்து இழக்கக்கூடியது. பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை அத மாதிரி போய் வாங்கிடுறோம். கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நாட்ரியம் பென்சோயேட்னு ஒரு வேதியியல், பொட்டாசியம் சல்பேட் கலக்குறாங்க, கந்தக அமிலம் கலக்குறாங்க, காற்று ஏற்றுறாங்க. அந்த காற்று தான் நமக்கு மெயின் எதிரியே. அந்த காற்றை ஏற்றுறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குது. முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணு சொல்லணும். ஒரு 1/2 லிட்டர் குளிர்பான பாட்டில்லையும் 15 முதல் 20 கரண்டி சுகர் இருக்கு, சர்க்கரை இருக்கு. நம்ம 2ஆம் நிலை நீரிழிவு நோயில இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் யமனே எங்கன்னா அந்த குளிர்பானத்துலதான் இருக்கு. தெரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம இது இல்லாம இருந்தோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். அடுத்த சுற்றில் இதற்குண்டான தீர்வுகளை பற்றி பேச வருகிறேன். நன்றி. ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, காவேரிப்பாக்கம். மிகுந்த சிறப்பானதொரு முறையில இந்த குளிர்பானத்தை பத்தி திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் பேசினாங்க. எல்லாமே அதாவது காற்று அழுத்தப்பட்ட ஒரு நீர் தான். அது கார்பன் டை ஆக்சைடு போன்ற காற்று அழுத்தப்பட்ட நீர் தான். அது நாம வயிற்றுக்குள்ள போன உடனே அந்த காத்து வெளியே வருதா, நாம வந்து ஏப்பம் வருது, அதனால நான் சாப்பிட்டது செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை நம்ம வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். இதுல நிறைய வேதிப்பொருள்கள் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக மருத்துவர் அவர்கள் சொன்னாங்க. எக்காரணம் கொண்டும் இதை நாம சாப்பிடக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த சுப்பு தண்ணி, வெந்நீர் இப்படியெல்லாம் மக்கள் குடிக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு ஆதங்கத்தையும் அவங்க வெளிப்படுத்தினாங்க. இப்பொழுது சங்க தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் இதில் இணைந்து கொள்கிறார். வாருங்கள் ஐயா. அதான் ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு குறிப்பாக பெண்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நாமே நஞ்சு கொடுக்கலாமா? நாமே எடுத்து நாமே பெற்றெடுத்து பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளைக்கு நாமே நஞ்சு ஊட்டலாமா என்கிற கேள்விதான் இந்த 6 பேருடைய
உரையில விவாதத்துல மிக அருமையான விவாதம்மா. குளிர்பானத்தை பத்தி சொல்ற போது திருமதி டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அழகா சொன்னாங்க, எவனைதான் அடிச்சு கொடுக்குறான் அப்படின்னா. அதுக்குள்ள பானம் எல்லாம் கிடையாது, எவனை அடிச்சு கொடுக்குறான் அதை தொடர்ந்து குடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சமீபத்துல ஒரு நிறுவனத்தினுடைய குளிர்பானத்தை அதிகமாக உண்டால் புற்றுநோய் வருகிறது என்று ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆய்வினுடைய இன்னொரு ஆய்வு செய்து சொல்லாத ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், எந்த நிறுவனத்தின் குளிர்பானத்திலே குடித்தால் புற்றுநோய் வருகிறதோ அந்த நிறுவனம் தான் புற்றுநோய்க்கான மருந்துகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. எந்த நிறுவனம் புற்றுநோய் வருகிற பானத்தை விற்கிறதோ அந்த நிறுவனமே புற்றுநோய்க்கான மருந்தையும் தயாரித்து. அப்ப அவர்களுடைய நோக்கம் குளிர்பானத்தை விற்பதல்ல, தாங்கள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய புற்றுநோய் மருந்துகளை விற்பது. ஏன்னா புற்றுநோய் மருந்து என்பது இன்றைக்கு மிகவும் விலை உயர்ந்த மதிப்பு மிக்க, ரொம்ப பணம் செலவாகக்கூடிய ஒரு விதை. பேசினாங்க. நம்ம ஐஸ்கிரீம் பனிக்கூழை பற்றி அழகா சொன்னாங்க திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். ஒரு இந்தியாவினுடைய ஒரு கூட்டு, அதாவது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒரு நிறுவனம் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறது. அந்த நிறுவனம் இந்திய வழக்காடு மன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்தது. தன்னுடைய நிறுவனம் தவிர மற்ற நிறுவனங்கள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஐஸ்கிரீம்களிலே ஐஸ்கிரீம்களுக்கான மூலப்பொருட்களே இல்லை என்று வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கு வெற்றி அடைந்தது. அந்த நிறுவனம் தயாரித்த தன்னுடைய நிறுவனம் தயாரிக்கக்கூடியதுல மட்டும்தான் ஐஸ்கிரீமுக்கான மூலப்பொருட்கள் இருக்குது, மற்றதெல்லாம் ஐஸ்கிரீம் சொல்லி விற்கிறாங்க, ஐஸ்கிரீமுக்கான மூலப்பொருட்களே இல்லை அப்படின்னு வழக்கு தொடுத்த பிற்பாடு இப்போதும் நீங்கள் சில நிறுவனங்கள் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை, வழக்கு தொடுத்த நிறுவனம் அமுல், இது நான் சொல்லுகிறேன், வழக்கு தொடுத்த நிறுவனம் அமுல். அது குஜராத்தில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர் சம்மேளனத்துடைய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வழக்கு தொடுத்தது. இப்போதும் நீங்கள் பல ஐஸ்கிரீம் பேக்கெட்டுகளை வாங்கி பார்த்தா மேல ஐஸ்கிரீம் என்று போட்டிருக்க மாட்டார்கள், அதுல ஐஸ் கேண்டி, ஐஸ் கூப், இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஐஸ்கிரீம் போடக்கூடாது, ஐஸ்கிரீமுக்கே தகுதியற்ற பொருட்கள் அது, அதை நாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். சும்மா நிறைய செய்திகள் இருக்கு. அதே மாதிரி பிஸ்ஸாவை பத்தி சொன்னாங்க. அது என்னதுங்க, அது கண்ட பொருளுக்கு போட்டு அதை சீஸ் ஒன்றை போட்டு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு சீஸை போட்டு அதை பிச்சா ஏதோ சளி பிடிச்சு ஊசி போட மாதிரியே இருக்கிறது, அதை விரும்பி சாப்பிடுறாங்க. இதெல்லாம் இந்த 6 உணவுகளுக்குள்ள அடிப்படை ஒன்று இருக்குது. என்ன சொன்னா, இது குழந்தைகளை நோக்கி நகர்த்தப்படுகிற விற்பனை. ஏன்னா குழந்தைக்கு கொடுத்து சாப்பிட்டாதான், 30 வயசு நோய் வந்தாதான் மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கு பல லட்சங்களை செலவு செய்வார்கள். வயசான கிழவன் சாப்பிட்டு அவனுக்கு நோய் வந்தா சரி போற கிழவன் போட்டு விட்டுடுவாங்க. எனவே இவர்களுக்கு நோயாளிகள் தேவை, இவர்களுக்கு பயனாளிகள் தேவை அல்ல. இவர்களுக்கு அந்த விற்பனை பொருளை வாங்கக்கூடிய பயனாளிகள் தேவை அல்ல, நோயாளிகள் தேவை. பின்னாடியே இவங்க ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விவாத அரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவாத அரங்கத்திலே தீர்வுகளையும் சொல்ல காத்திருக்கிறார்கள். வெறும் குறைகளை மட்டும் நாங்கள் சொல்லிவிட்டு செல்ல மாட்டோம், இதற்கான சரியான தீர்வையும் இந்த சமூகத்துக்கு கொடுப்போம் என்று அணிதிரண்டு வந்திருக்கக்கூடிய 6 மங்கையரையும் வரவேற்று பாராட்டுகிறேன். தொடரட்டும் விவாத மேடை. இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழும் ஔவையார் திருமதி திருக்குறள் செல்வி விருது பெற்ற திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களையும் நாம் பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாகவும் தமிழொலி வானொலி வழியாகவும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தொடர்கிறது. சிறப்பு, சிறப்பு, மிகுந்த சிறப்பு ஐயா, நன்றி. இடையிலே நம்முடைய விவாத மேடை கருத்துகளுக்கெல்லாம் ஒரு வாழ்த்தையும் அதை சிறப்பித்தும் இங்கே பேசிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அடுத்ததாக முதல் சுற்றிலே நம்முடைய தோழிகள்
சாக்லேட், நூடுல்ஸ், கேக், பீட்சா, பனிக்கூழ், குளிர்பானம் என்பவற்றை பற்றி, அதில் கலந்திருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் என்ன, அது எவ்வாறெல்லாம் உடல் நலனுக்கு தீங்கு செய்கிறது என்பதை பற்றி இங்கே விவாதித்தார்கள். இப்பொழுது சிலவற்றிற்கான தீர்வுகளும் அவர்களே இந்த இடத்திலே பதிவு செய்ய இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய தீர்வுகளும் இந்த சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு கருத்தாக தேவைப்படுவதால் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஓரிரு நிமிடங்களில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக இங்கே பதிய வைக்க இருக்கிறார்கள். முதலாவதாக சாக்லேட் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள், சாக்லேட் சாப்பிடுவது எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடுவோம், சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதிதான், ஆனாலும் தவிர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை அவர்களுடைய கோணத்திலிருந்து இங்கே முன்வைக்க இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். வணக்கம் அம்மா, மீண்டும் அழைத்ததற்கு நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். இப்போ சாக்லேட் கொடுத்துட்டே, ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அது அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயிரை கொள்ற ஒரு இதுதான் அது. ஆனா நம்மளும் அதை வந்து விடாம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா அதோட சொன்ன மாதிரி அதோட சுவை வந்து நம்மள வந்து ரொம்ப ஈர்க்கிறது அப்படின்றதுதான் உண்மை. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த புதினா, இந்த ஓட்டை உள்ள அந்த புதினா சாக்லேட்டை வந்து ஏன் சாப்பிடுறாங்க, அந்த மிட்டாயை வந்து அவங்க ஏன் சாப்பிடுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக அதை சாப்பிடுவாங்க. அதுக்கான தீர்வு என்னன்றத அவங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த வாய் துர்நாற்றம் அப்படின்றது வர்றது வந்து எதனால வருது, அது வயத்துல வந்து ஏதாவது புட்கள் இருந்ததுன்னா அதனால வரும். பாத்தீங்கன்னா வயிற்று புண் இருந்ததுதான் வரும், தொண்டையில புண் இருந்தா வரும், இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இதை நம்ம வந்து சாப்பிட்டிருப்போம் அதனால வரும். இந்த மாதிரி வாய் புண், அந்த வாய் துர்நாற்றம் ஏன் வருதுன்னு அவங்க பார்க்கலாம். அப்படி இல்லாட்டா, இல்ல சில பேருக்கு வந்து அது இருக்குங்க, என்ன பண்றது தெரியல அப்படின்னா, ஏலக்காய் இருக்கு பாருங்க, அதை வந்து வாயில போட்டுட்டோம். இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோங்க, ஒரு மீட்டிங் போறோம், ஒரு இது பண்ண போறோம், அங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏலக்காய் வந்து 2 வாயில போட்டீங்கன்னா அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதோட வாசனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு வந்து ஏலக்காய் வெறும்னா சாப்பிட முடியலன்னா, இந்த வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணாம இந்த நம்மளோட நாட்டு சர்க்கரை இருக்கு. நிறைய பேர் ஏன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப வந்து என்னன்னா இந்த கருப்பட்டியில வந்து இதெல்லாம் பண்றாங்க, நிறைய இந்த சாக்லேட்டே பண்றாங்க. அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி மிட்டாய்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். அந்த காலத்துல வந்து அந்த கமர்கட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எதுவுமே கிடையாது. இந்த கமர்கட் அது நல்லா இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பட்டர், இந்த பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு பதிலா சாப்பிடலாம் கண்டிப்பா. இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பழங்கள் நிறைய சாப்பிடலாமே, பழச்சாரா குடிக்காம பழங்கள் நிறைய சாப்பிடலாம். இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பழங்கள் தான் சாப்பிடணும்னா இந்த ஸ்ட்ராபெரி இதெல்லாம் கூட வருது, அதெல்லாம் கூட சாப்பிடலாம். அதெல்லாமும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இதுக்கு அமையும் அப்படின்றது. முக்கியமா வந்து தேன் நிறைய சேர்க்கலாங்க, தேன் நிறைய நல்லது உடம்புக்கு. தேன் நிறைய சேர்க்கும் போது அதை வந்து நம்ம வந்து இந்த சாக்லேட்டுக்கு வந்து மாறா நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த தேனை கொடுக்கலாம். அதுல இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஆனா எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடுறதுலயும் தப்பு இல்ல. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த பனிக்கூழ் இதுல எல்லாம் வந்துட்டு மேல வந்து அந்த சாக்லேட் இது சிப்ஸ் போட்டு சாப்பிடுறாங்க. அதெல்லாம் அவாய்ட், அதெல்லாம் கொஞ்சம் வந்து இவங்க வந்து தவிர்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய இதுல பண்றது, அது அதிகமான சூட்ல பண்றது அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சிறப்பு 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 திருமதி கிரிஜா அவர்களே. அதாவது இந்த சாக்லேட்டுக்கு பதிலா நிறைய பழைய கால அந்த உணவுகள், சிற்றுண்டிகளை நாம சேர்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க அருமையா சொன்னாங்க. நிலக்கடலை உருண்டை, அந்த எள்ளு உருண்டை, பொருளங்காய் உருண்டை, இந்த மாதிரி எல்லாம் சாதாரணமாவே ஏலக்காய் வாயில போட்டுக்கலாம். சாதாரணமா புதினாவை மென்னு கூட தூப்பலாம், வாய் ஒன்றும் இதுவா போகாது. அது மாதிரி ஆரஞ்சு சம்பந்தமான சில பழங்கள் எல்லாம் சாப்பிட்டாலும் வாய் துர்நாற்றம் அடிக்காது, ரொம்ப நேரத்துக்கு அது ஒரு நறுமணத்தை கொடுக்கும். ரொம்ப சிறப்பு அம்மா, அருமையாக உங்களுடைய கருத்துக்களை பதிய வைத்தீர்கள். சாக்லேட்டினால் வரும் தீமைகளும் அதை தவிர்க்க அப்படிதான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கட்டாயத்துக்கு ஒரு சில தவிர்ப்புகளையும் அவங்க அழகா சொன்னாங்க. நன்றி திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கு. அடுத்ததாக நூடுல்ஸை பத்தி
இப்ப அதுக்கு என்ன நாம தீர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பொதுவா நூடுல்ஸ் நாம சொல்லும் பொழுதே ஒரு மெழுகு பூசப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. வெந்நீர்ல அதை வச்சு முதல்ல ஊத்திருங்க. அப்பதான் நீள நீளமா வருது பாருங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த குழந்தைகள் அதிகமாக கவர்ச்சியோட அதை சாப்பிடணும்னு விரும்புறாங்க. அதிகமா மெழுகுத்தன்மை அதுல சேர்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் நாம கவனிக்கிறோம். இப்ப அதற்கு என்ன தீர்வு செய்யலாம்? அதுக்கு குழந்தைகளை அப்படியே மாத்தி வேற ஒரு நல்ல பொருளை கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. வாங்கம்மா, வாங்க. நாம இன்றைய குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த நூடுல்ஸ் உணவை முற்றிலுமா தவிர்த்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய நூடுல்ஸான இடியாப்பம், சந்தவை இந்த மாதிரியான உணவு பொருட்களை கொடுத்து பழக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த சந்தவை வந்து பச்சரிசி மாவாகட்டும் அல்லது சிறுதானிய மாவு நம்ம தனியா செஞ்சு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுல கூட நாம வந்து இந்த இடியாப்பம், சந்தவை மாதிரி இனிப்பு, காரம்னு தனித்தனியா செஞ்சு கொடுக்கும்போது அது அவங்கள ரொம்ப அதிகமாவே ஈர்க்கக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா அதோட சுவையானதாகவும் இருக்கும், சத்து நிறைந்ததாகவும் இருக்கும். அதுல காய்கறிகளை அதிகமா சேர்த்து கலந்து ஒரு காரத்தோட கொடுக்கும்போது அது ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவா இருக்கு. அது இல்லாம வெல்லம், கருப்பட்டி மாதிரியான இனிப்பு அத தேங்காய் பாலோட சேர்த்து கலந்து கொடுக்கும்போது தேங்காயும் அந்த தேங்காயில இருக்கக்கூடிய சத்துக்களை பிழிஞ்சு தேங்காய் பாலா எடுத்து அதுல கருப்பட்டி, வெல்லம் கலந்து அந்த இடியாப்பம் அல்லது சந்தவை மாதிரி சேர்த்து கலந்து கொடுக்கும்போது அது வந்து ஒரு சுவை மிகுந்த, ஊட்டச்சத்து மிகுந்த இனிப்பான உணவா மாறி குழந்தைகளுக்கு ரொம்ப சுவையும் பலனும் சேர்ந்து கிடைக்கக்கூடியதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னா இந்த சிறுதானிய உணவுகள்ல அந்த இதை நாம சேர்த்துக்கிட்டே வரோம். இப்போ கடந்த ஆண்டு வந்து சிறுதானிய ஆண்டா கூட கொண்டாடிட்டு வந்ததனோட அடிப்படையில இப்ப சிறுதானிய மாவு பாக்கெட்டுகளும் சிறுதானிய உணவு வகைகளையும் நாம அதிகமா சாப்பிட பரிந்துரை செஞ்சுட்டு இருக்காங்க. உலக அளவுல இத வந்து ரொம்ப முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில நாம வெறும் ஒரு அரிசி மாவை, பச்சரிசி மாவை மட்டுமே வச்சு ஆவியில வேக வச்சு ஒரு புழிஞ்சு எடுத்து கொடுக்கறதோட அதற்கு பதிலா சிறப்பு இந்த கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு அரிசி, அதோட வரகரிசி, சாமை இந்த மாதிரியான பல வகையான நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை மீட்டு கொண்டுட்டு வந்து அதையே நாம சுவை மிகுந்த, ஊட்டச்சத்து மிகுந்த இனிப்பான பட்டியல்ல சேர்க்கும் போது மட்டும்தான் அது குழந்தைகளை சென்று அடையும். அது குழந்தைகளுக்கு நாம தொடர்ந்து பழக்கப்படுத்திட்டே வரும்போது குழந்தைகளும் ஆரோக்கியமா வளர்றதோட இந்த நாட்டோடைய அடுத்த தலைமுறைய நம்ம நாட்டை மக்களை நம்பி இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. பூசாசா பிரியதர்ஷினி. சிறப்பு 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 அம்மா. இவங்க வந்து முனைவர் பட்டமே வாங்குறாங்க. சிறுதானியங்கள் சங்க இலக்கியத்துல என்ன வகையான சிறுதானியங்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு கட்டுரைகள் தயாரித்து இப்ப முனைவர் பட்ட ஆய்வு எடுத்துருக்காங்க. எனவே அவங்க நிறைய அந்த சிறுதானியத்தை பத்தி அவங்க நிறைய அவங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு, ரெண்டாவது இந்த இடியாப்பம், சந்தவை, சேவை அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். அதுல கேழ்வரகு சம்பந்தமானது கூட இப்ப நிறைய செய்யறாங்க. அதுல கூட நிறைய அந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கறத பாக்குறோம். ஆனா அவங்க முதல்ல பேசும் பொழுது ஒரு துரித உணவாக இதை பயன்படுத்துறோம்னு சொன்னாங்க. அந்த துரித உணவாக உடனடியாக திடீரென்று அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த நூடுல்ஸ்ல வருது தவிர நாம செய்யக்கூடிய சந்தவை, சேவை இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமான வேலை நேரத்தை ஏற்படுத்துது, அது நேரம் எடுத்துக்குதுன்ற ஒரு சோம்பேறித்தனத்துக்காகவே செய்யாம இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கருத்தை நாம இங்க முன் வச்சு பார்க்கணும். நம்ம குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தாய்மார்கள் இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் செஞ்சு பார்க்கணும். ஏன்னா அவர்களை நம்ம பழக்கப்படுத்துறதுல இருந்து மாத்தி சாப்பிட வச்சோம்னா, எப்படி மாத்தி யோசின்னு இப்ப புதுசைய கருத்துக்கள் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பழையதுக்கு நாம திரும்பினோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய கருத்துக்கள். அருமை அம்மா. நூடுல்ஸை பற்றி திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றி அம்மா. அடுத்ததாக இப்பொழுது கேக், இந்த கேக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு திருமதி பால உமா முருகானந்தம் அவர்கள் பேச வர்றாங்க. வாங்கம்மா. அம்மா வணக்கம். இன்னொன்னு இந்த கேக்குக்கு இன்னும் வேறு சில தமிழ் பெயர்கள் அறிந்து கொள்வோம் அப்படின்ற அளவுல கடினி, உதப்பி, கட்டிகை இந்த மாதிரி பேர்களும் இதுக்கு வழங்குறாங்க. இப்ப இந்த கேக்கு பதில் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க பொதுவாகவே நீங்க பாசிப்பருப்பு உருண்டை,
கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஆனாலும் கேக் வடிவத்துல பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது நம்ம இந்த ராகி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அந்த மாவுக்கு பதில் இதை நம்ம பயன்படுத்தி கருப்பட்டி இந்த மாதிரி இனிப்புக்கு பதில் இதையும் பயன்படுத்தி ஒரு ட்ரை சைஸா நம்ம அந்த மாதிரி பணியாரம் மாதிரியோ இல்ல அந்த கேக் மாடல்ல செய்யறதுக்கான இந்த பொருள்களை பயன்படுத்தி இந்த மாதிரியும் செய்யலாம். அந்த கலர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த கலர் எசன்ஸை பயன்படுத்தாம இந்த பீட்ரூட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பொடி பொடியா அரிஞ்சு தோல்லாம் சேர்த்து நம்ம நிழல்ல உலர்த்திட்டு நல்லா பொடி பண்ணி நான் அப்படிதான் வச்சிருக்கேன். கேசரி இதெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரியான அந்த கலர்ஸ் கேரட் பொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ புதினா இதெல்லாம் வந்து கிரீன் கலர் அந்த மாதிரி நம்ம நிழல்ல பதப்படுத்தி ட்ரை பவுடர் ஆக்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தோசையே நம்ம ஊற்றும் போதே நம்ம நேஷனல் பிளாக் கலர்ல நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி நான் கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த 2 கலரையும் இது பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில நிறங்கள் தான் வந்து நம்ம எப்பயுமே இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம சிறுதானியங்களை பயன்படுத்தி கம்பு, சோளம் இந்த மாவு எல்லாம் பயன்படுத்தி இந்த கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ பயன்படுத்தி களி மாடல்ல இனிப்பு சுவையா கொடுக்கலாம். ஏலக்காய் தட்டி போட்டு முந்திரி திராட்சையும் நல்லா நெய்ல பொரிச்சு லைட்டா போட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவா இருக்கும். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் எடுக்கும் அப்படிங்காம நமக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து தீபாவளி பண்டிகை நாள்ல தான் செய்யணும்னு இல்லை. இந்த ஹெல்த்தி ஃபுட்டா நம்ம குழந்தைங்க இருக்கணும், வீட்டுல உள்ளவங்களுக்கும் இருக்கணும், ஈவினிங் மாலை நேரங்கள்ல ஒரு சிற்றுண்டி வேணும் அப்படின்னோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சா மாசக்கணக்குல அந்த பாசிப்பருப்பு உருண்டை எல்லாம் கெட்டு போகாம இருக்கும். இது கூடுமான வரை வந்து வீட்டு பெண்கள் கையில தான் குழந்தைகளும் வீட்டுல உள்ளவர்களோட ஆரோக்கியம் இருக்கு அப்படிங்கிறது. சேவையெல்லாம் செய்யறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாசத்துல ஒரு 2 நாள் மெனக்கெட்டா போதும். பாதியாவது பச்சரிசி இதையும் நம்ம ஈவனா எடுத்து கழுவி காய வச்சு ட்ரை பவுடர் ஆக்கி கொண்டாந்து வச்சிட்டோம் அப்படின்னா வெந்நீரை வச்சு பண்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. டெய்லி இட்லி தோசை தான் நம்ம வழக்கத்துக்கு வச்சிருக்கோம். இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதே தான் ரொட்டீனா வந்துட்டே இருக்குல்ல. அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி வகைகளை ஒரு பாசிப்பருப்பு தோசை, பச்சைப்பயிரை அப்படியே ஊற வச்சுட்டு இதெல்லாம் இன்ஸ்டன்டா செய்யக்கூடியதான். ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது அயன் சத்து எல்லாமே நம்மளுக்கு கூட கிடைக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். இன்ஸ்டன்டா ஒரு 5 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய பொட்டுக்கடலை இருக்கு, உடச்ச கடலை அதை ட்ரை பண்ணிட்டு ஒரே ஒரு எக்கை பண்ணிட்டு நம்ம ஆயில வந்து காரம் சேர்த்து ஊற்றும் போது நமக்கு வந்து இன்ஸ்டன்டா விருந்தாளி வச்சுட்டு காஃபி குடிச்சு அவங்க முடிக்கிறதுக்குள்ளே கொடுக்கலாம். இல்லைன்னா ஹை ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து நம்ம நிறைய கொண்டு வரும்போது இந்த செயற்கை உணவுகள்ல இருந்து குழந்தைகளையும் சரி உறுப்பினர்களையும் சரி விருந்தாளிகளையும் வரவேற்கலாம். நம்ம ஊர் பக்கம்லாம் பத்திரிகை கொடுக்க வரும்போது இந்த அம்மா சொன்ன மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறது. ஏன்னா காஃபி போட கூட சோம்பேறித்தனமாயிடும். எல்லாம் காஃபி டீ போட்டு கொடுப்பாங்க, கூல் ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்துட்றாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. அதை கொடுக்காம அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்னா நம்மள எலுமிச்சம்பழம் வச்சிருக்கோம் இல்லையா, அதை பிழிச்சு கூட ஒரு சால்ட் கலந்து சக்கரை கலந்து அந்த மாதிரி நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியா கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரியான சில மாற்றங்களை எல்லாம் நம்ம சமூகத்துல நம்மள மாதிரி ஆட்சி கொண்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சிறப்பு திருமதி பால உமா முருகானந்தம் அவர்கள். லேட்டஸ்டா தெரிஞ்சு கொண்ட ஒரு தகவல் மற்றவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கறதுல இந்த தகவலை நான் சொல்றேன். நீராகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த விட்டமின் B12 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சத்து எந்த காய்கறிலையும் பழங்கள்லையும் தானியங்கள்லையுமே இல்லை, நீராகாரம் தவிர அப்படிங்கிற ஒரு இதை நான் படிச்சேன். அதனால வந்து நம்ம கூடுமானவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு பயன்படுத்துறாங்களா தெரியாம பயன்படுத்துனாங்களா முன்னோர்கள் அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப நமக்கு அது ரொம்ப இன்றியம். அந்த B12ங்கிற சத்து வந்து நமக்கு வேணும்னா அந்த நீராகாரத்தை தவிர்த்து வேற எதுலையுமே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றவர்களுக்கும் இது பயன்படும் நான் சொல்றேன். ஆமா ஆமா ஆமா, அந்த சின்ன வெங்காயமும் அந்த நீராகாரமும் சேர்ந்து வரும் பொழுது அதனுடைய பலன் வெகுவாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 2வது இவங்க பல தீர்வுகள் சொன்னாங்க. இன்னொன்னு இந்த கேக்கு குழந்தைகள் சாப்பிடுறது, சாப்பிட்ட உடனே மறுநாள் நிச்சயமாக அதுக்கு சளி பிடிக்குது, இல்லைன்னா தொண்டை ஏதாவது ஒண்ணு பண்ணும். அதுக்காக என்ன செய்யறது, சில நேரங்கள்ல அந்த குழந்தைகள் விரும்பிதான் பக்கத்துல யாராவது குழந்தை பிறந்த நாள் அப்படி இப்படின்னு கொண்டாடும் போது போயிட்டு வராங்க பேர். அப்ப என்ன பண்ணுவேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேன் இங்க கொண்டு வந்தா ஏமாத்தோம். எப்படி இருந்தாலும் அங்க கொஞ்சம் வாயில போட்டுக்கிட்டு தான் இங்க கொண்டு வந்து கொடுப்போம். நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப சாப்பிட்ட உடனே அந்த குழந்தைகளுக்கு 1 டம்ளர் தண்ணி, இவங்க ஸ்ரீபிரியா அம்மா சொன்ன மாதிரி சுட சுட அந்த தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த சூட்டோட அவங்கள உடனே குடிச்சிட்டோம்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கோ இந்த கேக்கு சாப்பிட்டதுக்கோ உண்டான ஒரு தொண்டை கட்டுதல், அந்த சளி பிடிக்கிறது அதெல்லாம் இல்லாம போயிடுது. அது கொஞ்சம் நடைமுறையாவே நாம அதை பயன்படுத்திக்கலாம் குழந்தைகளுக்கு நாம் செய்யும் பொழுது. ரொம்ப சிறப்புமா. அடுத்து இப்ப பீட்சாவுக்கான தீர்வு என்ன, அது சாப்பிட்டே தான் ஆகணுமா, அதை பத்தி ஏதாவது ஒரு சில கருத்துகள் வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் மாற்றி யோசிச்சு பேச வராங்க புவனேஸ்வரி திலக் அவர்கள். வாருங்கள் அம்மா. வணக்கம்.
எந்த ஒரு நோயும் நமக்கு வராம தடுக்க நமக்கு முதல்ல உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ருசிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த விஷயங்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லி நாம் புரிய வைப்பதை விட முதலில் பெற்றோர்கள் இந்த ஆரோக்கியமான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாலே கண்டிப்பாக நம் இளைய சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். பீஸாவுக்கு பதிலா பெரும் அளவிலான காய்கறிகள், பர்கருக்கு பதிலா பழங்கள், கோதுமை, ராகி வகைகள், தானிய வகைகள், இதை கொண்டு செய்யக்கூடிய பீஸாவுக்கு பதிலா அந்த ரொட்டிக்கு பதிலா இந்த ரொட்டி வகைகள், உளுந்தால் ஆன உணவு வகைகள், குறிப்பா வீட்டில் செய்யக்கூடிய உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் இந்த சத்தான உணவுகள் எல்லாம் நம் உடலில் ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு முறையை, சரியான முறையை நமக்கு தீர்மானித்து கொடுக்கும். உணவு கட்டுப்பாட்டில் மாற்றம் என்ற விழிப்புணர்ச்சி நம் மனதளவில் வர ஆரம்பித்தாலே நம் உடல் நலனின் மாற்றங்கள் என்பதும் நமக்கு எட்டும் கனியாக கிட்டிவிடும். மனித குலமும் நல்வாழ்வு பெறும். ஆரோக்கியமான உணவுகளை உண்போம், ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுவது புவனேஸ்வரி திலக், கோயம்புத்தூரிலிருந்து. சிறப்பு 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 அம்மா. அருமையாக சில கருத்துக்களை சொன்னாங்க. நான் இன்னொன்னு என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த அரிசி இருக்கு பாருங்க, நொய் அரிசி, நல்ல நொய்யா பொடியாக்கிட்டு அந்த அரிசியில அதுல உளுந்த ஊற வச்சு போட்டு வச்சோம்னா அந்த தோசை வாக்கும் பொழுது, ஊத்தாப்பம் மாதிரி அப்படி வாக்கும் பொழுது அது நல்ல மொறு 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 மொறுன்னு கிடைக்கும். அது மேல நம்ம காய்கறிகளையோ அல்லது இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி ஒரு வாசனையாக அந்த பொருள்களை எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அது பீஸாவை விட அது ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. ஏன்னா அந்த மொறுமொறுப்புக்கு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. உள்ள ஒரு மாதிரி மெத்தணும் பிடிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான மாதிரி அந்த ருசியை அவங்க எதிர்பார்க்கிறாங்க பீஸாவில். அப்ப அந்த மாதிரி நாம அதுக்கு மாற்றி கூட காய்கறிகள் போட்டு அப்படி ஊத்தாப்பம் எல்லாம் சின்ன சின்னதா செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அது விரும்புறாங்க. பழைய காலத்துல தவளை அடைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த நொய் அரிசி மட்டும்தான், உளுந்து கூட அதிகமா அதுல போட மாட்டாங்க. தேங்காயை துருவி போட்டு நல்லா தட்டி கெட்டியான ஒரு பாத்திரத்துல அது அடியில வச்சுட்டு மேல ஒரு ஆவியில சொம்புல தண்ணி வச்சிருப்பாங்க. உள்ளரையும் மெத்துன்னு இருக்கும், ஆனா வெளியே சாப்பிடும் பொழுது பொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கைப்பக்குவமா செஞ்ச அம்மா செஞ்சதெல்லாம் உண்டு. நாங்களும் ஒரு வயசுல செஞ்சிருக்கோம், இப்பெல்லாம் செய்யறது இல்ல. ரொம்ப சிறப்பு. அருமையாக பீட்சாவுக்கு பதிலா அப்படிலாம் குழந்தைகளை நாம கவர்ச்சியா மாத்தலாம். அருமை. அடுத்ததாக இப்பொழுது திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த பணிக்குழுக்கு பதிலா அதனுடைய தீர்வாக என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வாருங்களம்மா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. என்னுடைய தமிழ் வணக்கங்கள். அதாவது இப்ப நம்ம சொல்லிட்டு வந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுனால உடலுக்கு உபாதை ஒரு பக்கம்னா இதை எல்லாத்தையுமே வீணாக்குறாங்க. முகத்துல பூசி, குளிர்பானம்னா அதை பீச்சி அடிச்சு, சாக்லேட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம் சொல்லக்கூடியது எல்லாமே சாப்பிட்டா உடலுக்கு தீங்குன்னா அதை மூஞ்சில பூசி, தலையில பூசி, அதை சுத்தம் பண்றது அது பெரிய விஷயமா இருக்கு. அது கண்ணுக்குள்ள போச்சுன்னா அது பிரச்சனைதான். அப்போ உணவை வீணாக்குறதோட மட்டும் இல்லாம அதனாலயும் உடலுக்கு கேட தேடிக்கிறாங்க. இதனால இன்றைய தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா உணவினுடைய அருமையே தெரிய மாட்டேங்குது. அது எதுவாகவோ இருக்கு. அதுல பாருங்க, அந்த மெழுகுவத்திய வேற சுத்தி ஏத்தி வச்சுட்டு அதுக்கு கீழே முகத்துல என்னமோ புஷ்ஷுன்னு அடிக்கிறாங்க, பத்திக்கிட்டு எரியுது ஒரு இடத்துல பிறந்த நாள் கேக்கு வெட்டும் பொழுது. இந்த மாதிரி எல்லாம் கூட அபாயங்கள் ஏற்படுது. இதுல முக்கியமா என்னன்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய உணவு பழக்கத்தை பின்பற்றும் பொழுது அதுல எந்த ஒரு தீமையுமே இல்ல. அதெல்லாம் நம்ம அநாகரிகம் நினைச்சிட்டு நாகரிகத்தை பின்பற்றுறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேலை நாட்டு பழக்கங்களை பின்பற்றுவதனால்தான் நமக்கு எல்லா கேடுமே வருது. சொல்லலாம், அவன் பயன்படுத்துறான்னா அவன் இருக்கிற இடம் அப்படி, அவனுடைய பழக்க வழக்கம் அப்படி, அதற்கேத்த மாதிரி அவன் உணவு சாப்பிடுறான். அதெல்லாம் நம்ம இங்க கொண்டு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அதெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல்நிலைக்கு கேடு வரதான் செய்யுது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் கடையில நம்ம வாங்குறதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அது என்றைய தேதி தயார் பண்ண உணவு. அதற்கு காலாவதி தேதின்னு ஒண்ணு இருக்கும். அது அவன் ஏற்கனவே 2 நாள் கூட தான் அவன் போட்டிருப்பான். அப்ப அதை முதல்ல நம்ம கவனிக்கணும். ஒரு சில இதெல்லாம் 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் அதற்கு அடுத்த தேதியா இருந்தா நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. வாங்கும்போது கடைகள்ல வாங்கும் போதே நம்ம பார்த்து வாங்கணும். அதே மாதிரி அதுல இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். அதனுடைய உட்பொருட்கள் என்ன, நீங்க சொன்ன மாதிரி கண்ணுக்கே தெரியாது. அப்படிதான் அவன் போட்டிருப்பான். அதெல்லாம் போட்டுதான் அவன் விற்பனை பண்றான். அதனால நாளைக்கு எந்த ஒரு பாதிப்புனாலும் நம்ம போய் கேட்க முடியாது. அப்ப நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்புன்னா நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். அது என்ன, அதுல என்ன பொருள் தான் இருக்கு, அது சாப்பிடலாம். சில இதெல்லாம்
ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து கொடுக்காதீங்க. இந்த வயதுக்கு கீழ இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் படிக்காம நம்ம சாப்பிட்டுட்டு இல்ல நம்ம குழந்தைக்கு வாங்கி குடுத்துட்டு, நாளைக்கு ஏதோ ஒரு பாதிப்புனா யாரையும் சொல்லி எந்த பலனும் இல்ல. அதனால பெற்றோர்கள் தான் வந்து இதுல வந்து கவனமா இருக்கணும். குழந்தைங்க கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ண வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மோக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ண சாப்பிட்டுட்டு ஒரு பையனுக்கு வந்து மூச்சு திணறல் ஆகி அவன் வந்து ரொம்ப சிரமப்பட்டான்னு சொல்லி போட்டுட்டாங்க. அது வந்து என்னன்னு தெரியாம பசங்க கேட்கறாங்க, வாயில போட்டா புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுக்குறாங்க. ஆனா அது என்ன அப்படின்னா, அது வந்து அதனுடைய வேதியியல் பொருள் என்ன? அது உள்ள போச்சுன்னா அது தேவையா? அது போய் என்ன பண்ணும்? அது குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது அது என்ன எந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும்? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப பனிக்கூழ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்து பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது. அப்ப வந்து அத சாப்பிட்டா அந்த வாய் சுகாதாரம் அத வந்து பார்க்கணும். சாப்பிட்டா வந்து அத உடனே கொப்பளிக்கணும். வாய கொப்பளிக்கணும். இல்ல ஒரு சுடு தண்ணி குடிக்கணும். அப்பதான் வந்து தொண்டை வலி வராமல் இருக்கும். ஒரு அஜீரணம் ஏற்படாமல் இருக்கும். பொதுவிலே வந்து ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்டா வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணிய குடிச்சிட்டோம்னா, எதுனாலும் செரிமானம் ஆயிரும். அப்போ வந்து இந்த பனிக்கூழ சாப்பிடும்பொழுது கண்டிப்பா வந்து ஒரு சுடு தண்ணிய குடிக்கணும். அத வாய வந்து கொப்பளிக்கணும். அப்பதான் வந்து பல்லுல வந்து எந்த கோளாறும் வராமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கொன்று இலவசம். பனிக்கூழ பொறுத்தவரைக்கும் ஒண்ணுக்கொண்ணு இலவசம் குடுக்குறாங்க. பீட்சா குடுக்குறாங்க. பீட்சாவ வாங்கும்போது பீட்சாவுக்கு ஒரு குளிர்பானம் இலவசம் குடுக்குறான். இதுவே கேடு. அதோட அதையும் சேர்த்து சாப்பிடுன்னு அவனே வேற குடுக்குறான். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து விழிப்புணர்வோட வந்து தவிர்க்கணும். குழந்தைகளுக்கும் வந்து சொல்லி புரிய வைக்கணும். அப்படி அதை மீறி வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எப்பயோ ஒரு நாள் வந்து வாங்கி குடுக்கலாம். இல்ல எப்பவாவது சாப்பிடலாம். ஆனா இதே வந்து நம்முடைய உணவு முறையாக மாற்றினால் கண்டிப்பாக பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம். சிறப்பு, சிறப்பு அம்மா. சிறப்பு. அருமையாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். இப்பொழுது குளிர்பானங்களை தவிர்த்து வேற என்ன அதை நாம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பேச வராங்க. தன்னுடைய அந்த தீர்வு கருத்துக்களை சொல்ல வராங்க மருத்துவர் ஸ்ரீபிரியா அவர்கள். யாருப்பா? ரெக்கார்ட். அனைவருக்கும் வணக்கம். அப்ப கெடுதல் பார்த்தோம். கல்லீரலால் தான் ஒரு மனிதனை ஒரு கெடுக்கிறதே கல்லீரல் தான். முதல்ல பாதிப்பு எங்க வரும்னா கல்லீரல்ல தான் பாதிப்பு வரும். இந்த குளிர்பானத்தினால மொத்த நோய்களையும் விலை கொடுத்து வாங்குறோம். இதுக்கெல்லாம் தீர்வு பார்க்கணும்னா மோரு, அன்றாடம் பால் யூஸ் பண்றோம். நம்ம உபயோகப்படுத்தாத ஒரு பொருள் கிடையாது அது. அந்த மோரை நீர்மோரா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு இன்னும் கொஞ்சம் ருசி கூட்டணும் அப்படின்னா இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா வேண்டாம் எங்க வீட்டுல சளி பிடிக்கும்னா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அழகா அரைச்சு இந்த மோர்ல சேர்த்துட்டோம்னா அதுவும் ஒரு காரசாரமான ஒரு மோராகவே இருக்கும். நல்ல ஒரு செரிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும். இதை எடுத்துக்கலாம். தகிப்பை குணப்படுத்துறதுக்காக இளநீர் குடிக்கிறதுக்கு போறான். அந்த இளநீர் விலையை கேட்டுட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னு வந்துடுறான். என்ன ஒரு 30 ரூபாய் இளநீர் வாங்குறதுக்கு. இங்க இவன் என்ன செய்யறான்? இந்த குளிர்பானத்தை மலிவு விலையில கொடுக்க ஆரம்பிக்கிறான். 10 ரூபாய் பாட்டில்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பிளாஸ்டிக் கவர்கள்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாஸ்டிக் கவர்ல சாயத்தையும் சர்க்கரையும் கொட்டி கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த ருசிக்கு இவங்க கட்டுப்பட்டு இதை வாங்கி குடிச்சிட்டு சளி பிடிச்சாலும் இவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. உடல்ல வந்து எவ்வளவு வியாதிகளை கொடுக்கறதுன்னு தெரிந்தே மாண்டு போறான் மனிதன். இங்க மடமடன்னு உயிரையும் விட்டுடுறான். வெயிலும் குறையல, கடைசியில வயிறும் நிறையல. எதுக்கோ இந்த குளிர்பானம்ன்ற வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான். கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் இதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல மறக்கப்பட்டுடுச்சு. திருவிழாக்கள் அதுக்குதான் இருந்தது. இந்த பருவ நிலைகள்ல இந்த இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு அதெல்லாம் விட்டுடுறாங்க. பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? ஆனா குளிர்பானம் குடிச்சா சளி பிடிக்காதுதான். அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. இந்த பழங்கள் எல்லா பழங்களும் சாப்பிடுறோம். பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குதா? 2 மிளகுத்தூளை சேர்த்துக்கோ, முடிஞ்சு போச்சு. ஒரு சளியும் பிடிக்காது, எந்த வியாதியும் வராது, தொண்டையும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. எல்லாத்துக்கும் கை தீர்வு நம்ம கையிலேயே இருக்கு. குளிர்ந்த நீரை குடிச்சா கெடுதல்னு சொல்லிக்கிட்டே குளிர்பானத்தை எடுத்து குடிக்கிறோம். இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இத மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஒரு உடனடி தீர்வுக்காக தான் அந்த குளிர்பானத்துல போய் விழறாங்க. குடிச்சிட்ட உடனே களைப்பு தீருதா, உடனே இது நல்லா கேக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடிக்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல சுட தண்ணியை குடிக்க கூடாது? நெஞ்சு அடைக்குதா, சுக்க போட்டு குடிக்க கூடாது? இந்த மாதிரி கைக்குள்ள மருந்து வச்சிருக்கும் பொழுது மனிதன் எதையுமே நினைச்சு பார்க்காம சட்டுன்னு எது எளிமையா கிடைக்குதோ அதை போய் வாங்கணும்னு நினைச்சிட்டு போயிடுறான். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்கிக்கிறாங்க. பல இலுமநட்டிகளுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய அடகு வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைய நிலை அதான்.
அவங்களே வியாபாரமும் பண்ணுவாங்களாம், அதற்கு தீர்வு ஆமா. அவங்களே மருந்தும் கொடுப்பாங்களாம். இதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கைகளுடைய ஆயுசுகளை குறைக்கிறாங்க அவங்க. அது மக்களுக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட அளவு வயசு அவங்க நிர்ணயிக்கிறாங்க, இந்த வயசு வரைக்கும் தான் இவங்க வாழணும். அதனால அவங்க அந்த மருந்தை வியாபாரம் பண்ணணும். இத கொடுத்தா இதுக்கு இதுதான் மருந்து அப்படின்றச்சே அதற்கு உண்டான தீர்வை அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். மனுஷன் அந்த தீர்வை எதிர்பார்க்காம கைக்குள்ள இருக்கக்கூடிய மருந்தை மறந்துட்டு விஷத்தை நோக்கி ஓடுகின்றான். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூடி விடைபெறுகிறேன். ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, காவேரி பாக்கம். மறக்காம அனைவரும் அந்த வலைதளத்துல போய் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸ்டெப் டிவியை பாருங்கள். தமிழ் அறிவியில் உங்களது கருத்துக்களை நீங்கள் அதை தெரிந்து கொண்டு ஸ்டெப் டிவியில் விஷயத்தை கருத்துக்களை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஜெர்மன் தமிழறிவிலேயே அதை ஓபன் பண்ணும் பொழுது அதுல அந்த மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரும். அதுல கூட நம்ம வந்து நம்முடைய முகவரி, இமெயில் எல்லாம் போட்டுட்டு அந்த நிகழ்வு எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை கூட சில நேரங்கள்ல பதிவு பண்றதும் உண்டு. ரொம்ப சிறப்பு அம்மா. நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல இந்த குளிர்பானங்கள் கொடுத்துருக்காங்க. குளிர்காலத்துல அந்த பாயசம் மாதிரி சூடான பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெய்ய காலத்துல பாருங்க, ஸ்ரீராம நவமி, வைகாசி விசாகம், இந்த காலகட்டங்கள்ல நீர்மோர் பானகம், அந்த நீர்மோர்னும் போது பானகம், இனிப்பு யாருக்கு வேணுமோ அவங்க பானகம் குடிச்சுக்கலாம். வெல்லம் போட்டு, சுக்கு பொடி போட்டு, ஏலக்காய் பொடி போட்டு அதை குடிச்சுக்கலாம். வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் காரம் சேர்ந்த மாதிரி வேணும்னா அப்படி குடிச்சுப்பாங்க. அப்புறம் வெளியே இருந்து எங்கேயாவது தொலை தூரத்துல இருந்து வராங்கன்னா அவங்க வந்த உடனே அவங்களுக்கு முதல்ல நீர்மோரோ குளிர் பானகமோ இப்படியெல்லாம் தான் கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து முறை நம்ம கிட்ட இருந்தது. இப்பதான் ஜூஸ், ஐஸ்கிரீமு வாசல்லையே, நம்ம ஒரு திருமணத்துக்கு போகும்போது வாசல்லையே இத்தனை ஐட்டமும் வச்சுட்டு நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா பேசுனீங்க. பழமைக்கு மாறுவோம், நம்முடைய உடல் நலத்தை கவனிப்போம் அப்படிங்கிற கருத்துக்களை நீங்க அழகா முன் வச்சிருக்கீங்க நிறைய பேரு. இப்பொழுது நம்முடைய இந்த விவாத மேடையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிய வைக்க வந்திருக்காங்க. அதுல மதுரையை சார்ந்த ராமலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள் ஒரு சில கருத்துக்களை இதிலே பதிவு செய்யலாம். வாருங்கள் அம்மா. வாருங்கள். வணக்கம். வணக்கம். இந்த மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி அம்மா. வணக்கம் அம்மா. நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள். இப்ப இதுவரையிலும் இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப உங்களுடைய கருத்து இந்த நிகழ்ச்சியை பத்தி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களையும் சொல்லுங்க. அனைவரும் சிறப்பாக பங்காற்றினாங்க. இதுல அந்த கலந்துக்கிட்டதுல ரொம்ப நான் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர், 11 ஆண்டு காலமாக தனியார் பள்ளி ஆசிரியர்ல பணிபுரிஞ்சேன். ஆனா இப்ப ஒரு 3 மாத காலமாக எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால இப்ப நான் வீட்டுலதான் இருக்கேன். ஆனா நாங்க எங்க ஸ்கூல்ல நாங்க இனிஷியேட்டிவா நாங்க என்ன எடுத்திருக்கோம்னா, நான் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது 2013 நான் ஜாயின் பண்ணும்போது எல்லா குழந்தைகளும் பிறந்த நாள்னா கட்டாயம் சாக்லேட் தான் கொண்டு வருவாங்க. அதே இது இப்போ நாங்க 2021 அந்த கொரோனாக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு கட்டாயம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கோகோனட் கேண்டி கட்டாயம் கொடுக்கணும். 8க்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு கூஸ்பெரின்னு சொல்ற நெல்லிக்காய் அன்னைக்கு ஒரு நாளைக்கு சத்துள்ளதான் குழந்தைகளுக்கு எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க ஸ்கூல்ல இனிஷியேட்டிவா நாங்க எடுத்திருக்கோம்மா. இதை நான் சொல்றதுல மகிழ்ச்சியோட சொல்றேன். சிறப்பு 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 அம்மா, சிறப்பு. நிறைய பெற்றோர்கள் கூட இப்ப அப்படிதான் அந்த எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, நெல்லிக்காய் போட்டது. அப்புறம் இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த அத்தி பழங்கள் இருக்கு இல்லையா, அத்தி பழத்தைய வந்து பேரிச்சம்பழங்கள் கொடுக்கறதையே நம்ம மறந்து போயிட்டோம். அத்திப்பழத்தை அந்த தேன்ல ஊற வச்சு அதை எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க, அது ஆண்மை பலத்துக்கு அவ்வளவு நல்லது. இதுல பேசும்பொழுது கூட ஒருத்தர் சொல்றாங்க, நிறைய மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பொருள்களாக தான் இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பதிலா இந்த மாதிரி அத்திப்பழங்கள் சாப்பிடுறது, அதை தேன்ல ஊற வச்சு சாப்பிடுறது, அதை காய வச்சோம்னா அது ஒரு சாக்லேட் மாதிரி ஆயிரும். அதையெல்லாம் சாப்பிட்டோம்னாலே நிறைய உடல் பலமும் ஆண்மை பலமும் மலட்டுத்தன்மை நீங்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அருமையம்மா உங்களுடைய கருத்து. நீங்கள் வந்து பார்வையாளராக இதில் பங்கு பெற்று கருத்துக்களை சொன்னமைக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் ஒரு சில கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்வார். அருமையான விவாத மேடை என்பதை விட மிகவும் தேவையான அதான் தேவையான ஒன்று இந்த காலகட்டம். தேவையான விவாத மேடை, இது மிகவும் தேவையான விவாத மேடை. இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய இந்த முடிவு தான் இன்னொரு 30 ஆண்டுகள் கழித்து நம்முடைய அடுத்த தலைமுறை நலமுடன் வாழ்வதற்கு வழிவகுக்கும்.
எனவே இந்த விவாத மேடையை பொறுத்தவரை வெறும் பேசுவதற்கான இடம் அல்ல, நாம் வாழ்வதற்கான வழிவகைகளை காட்டக்கூடிய ஒரு மன்றமாகத்தான் பார்க்க. இதுல இந்த கேக்க பத்தி பேசினாங்க. ஒரு ஆய்வுல பார்த்தா மைதா மாவு பொருட்களை சாப்பிட்டா ஜீரணமாகறதுக்கு அது செரிக்கிறதுக்கு 3 நாட்கள் ஆகும், 3 நாட்கள் வரையிலும் குடல்லே இருக்கும் அப்படின்றாங்க. 3 நாள் வரலும் ஒரு குடல் இருந்தா அந்த மைதா மாவு சாப்பிட்டு அது செரிக்காம போனா அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பெருசு, பெரும் ஆபத்து ஏற்படும். இப்ப நிறைய இந்த உணவு சாப்பிட்ட உணவு விஷத்தன்மையாக மாறுது இல்லைங்களா? இந்த கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய பரோட்டா போன்ற உணவுகள் அதெல்லாம் நாம தவிர்க்கணும். மைதா மாவை தவிர்க்கணும். இந்த கேக்குக்கு மேல அவ்வளோ வண்ணங்களை ஏன் போடுறாங்கன்னா நம்ம கண்ணை கவர்வது, பசியை வயிற்றில் தூண்டுவதில்லை, கண்களில் பசியை தூண்டுவது. கண்களில் பசியை தூண்டி அதை சாப்பிட வைத்தல், அதுதான் அதோடைய நோக்கம். அதே மாதிரி பனிக்கூழை பத்தி பேசினாங்க, சாக்லேட்டை பத்தி பேசினவங்க சாக்லேட் மாதிரியே பேசினாங்க. ஆனால் நாங்க சாக்லேட் சாப்பிட மாட்டோம். நீங்க என்னதான் சாக்லேட் மாதிரி பேசினா நாங்க சாக்லேட் சாப்பிட மாட்டோம். நாங்க கமரு கட்டி கடலை மிட்டாய் வாங்கி தின்னுங்க, இந்த கலரா சாக்லேட்டை பேண்ட் பண்ணுங்க என்று சொல்லக்கூடியவர்கள், கலரா சாக்லேட்டை தடை பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய கூட்டம். ஆனா அருமையா பேசினாங்க சாக்லேட்டை பற்றி, அதனுடைய தீய விளைவுகளை பற்றி பேசினாங்க. அதுக்கு எளிதான முறையில ஏலக்காயை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. மிக எளிய முறையில அருமையா இருந்தது. இந்த பிஸ்ஸா, குளிர்பானம்ன்றது ரொம்ப கொடுமையானது. எல்லோரும் பாத்தீங்கன்னா பசி எடுத்தா குளிர்பானம் வாங்கி சாப்பிட்ற ஒரு போக்கு வந்துடுச்சு. நிறைய இளைஞர்கள் மத்தியில பசி எடுத்தா ஒரு குளிர்பானம் சாப்பிட்டா பசி அடங்கிடும் தவறான கண்ணோட்டங்கள் வந்திருக்காங்க. அதெல்லாம் மாத்திக்கணும். அதே மாதிரி இந்த நூடுல்ஸ், இந்த நிறைய பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துடைய பொருளை வாங்கி வேக வச்சு அதை ஒரு டப்பால போட்டு அடைச்சி இது மதியான உணவுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துட்றாங்க. அவங்க எல்லாம் முதல்ல உணரணும், நம்ம மதியான உணவுக்காக பிள்ளைக்கு ஒரு நோயை, அதாவது புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்து அனுப்புறோன்ற உணர்ந்துவிடும். அதை உணர்ந்து அதை செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே இந்த பேக்கடு ஃபுட் இருக்கு இல்லைங்களா, இந்த கலரா வண்ணத்தாளுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த உணவுகள்லாம் ரொம்ப தரமானவை என்ற ஒரு நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அது தவறான போக்கு. இதே ஒரு சாதாரண ஒரு பொருளா இருந்தாக்கா இது சுகாதாரம் இல்லாதது அப்படி இவங்க நினைச்சு ஹைஜெனிக் ஃபுட்னு பேர் வச்சிருக்காங்க. அது ஹைஜெனிக் உயிரை கொள்ளக்கூடிய உணவு வகை என்பதை உணர்ந்து கொள்ளணும். மிகச்சிறப்பான ஒரு விவாத மேடை, மிக அருமையாக பேசினார்கள். எல்லோருமே மிகச் சிறப்பாக பேசினார்கள். டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, திருமதி பால உமா முருகானந்தம், திருமதி இளமுனைவர் பிரியதர்ஷினி, திருமதி புவனேஸ்வரி கோயம்புத்தூர், திருமதி கிரிஜா ராஜசேகர், நம்முடைய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், இப்படி 6 பேரும் மிகச் சிறப்பாக அழகாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். உண்மையிலேயே பல அயல்நாட்டு நிறுவனங்கள் இதுல இன்னொன்றையும் சேர்க்க வேண்டும், அதை ஒண்ணு விட்டுட்டாங்க. என்னன்னு சொன்னா, இந்த நெகிழி பைகளுக்குள்ள அடைச்சி வரக்கூடிய இந்த சிப்ஸ் மாதிரி ஐட்டம் இருக்கு. சிப்ஸ் மாதிரி ஐட்டங்க நிறைய இப்ப புதுசா வருது, புது பேர்ல வருது. அதையெல்லாம் தவிர்க்கணும். அது 5 ரூபாய் தான் வேலை, 5 ரூபாய் தான் குறைஞ்ச விலை தான் சொல்லிட்டு அது வண்ணமா கேட்ட உடனே பசங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. சரி போட்டோம், அதை ஒன்று கேட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. அது பசங்க அடங்கிடுவாங்க. 2 விடையும், ஒண்ணு இதை வாங்கி கொடுக்க கூடாது, 2வது இந்த தொலைபேசியை பிள்ளைகள் கையில கொடுக்கவே கூடாது. பிள்ளைகள் மனத்தை மாற்றி வேறு விளையாட்டுகள் விளையாட ஏற்பாடு செய்வாங்க. முன்பெல்லாம் வியர்வை வழிய விளையாடினோம், இப்போ பேட்டரி குறைய விளையாடுகிறோம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதையெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் அந்த சமூகத்துல மாத்தினா எதிர்கால தலைமுறை மிகச் சிறப்பாக இருக்கும். நம்ம காலம் போயிடுச்சு, ஆனா அடுத்து வருகிற தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் நலமாக இருக்கணும்னா இதையெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக வலியுறுத்தி பேசிய அத்தனை திருமதிகளே, அனைத்து பேருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை
சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாகவும் ஜெர்மனி தமிழருவி வானொலி வழியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கூடிய பார்த்துக் கொண்டிருக்க அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அது மேலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை செறிவாக வலிவாக நடத்த உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். தொடர்ந்து நெறியாளர் பேசி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா. அருமையாக குழந்தைகளை இப்பொழுது எப்படி மடைமாற்றம் செய்யக்கூடிய இந்த அலைபேசி உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறத ஐயா ஒரு கருத்தா ரொம்ப அழகா முன்வைத்தாரு. இன்றைய விழிப்புணர்வு கருத்தரங்கம், இந்த விழிப்புணர்வு விவாத மேடை, வியாழந்தோறும் விழிப்புணர்வு விவாத மேடை என்ற இந்த நிகழ்விலே பெற்றோர்கள் முதல் குழந்தைகள் முதல் எல்லாருமே, எல்லா மக்களுமே விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள்களாக, அவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய பொருள்களாக இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள்கள் எந்த அளவு நம்முடைய உடல்நலனை பாதிக்குது, அதனால வரக்கூடிய தீமைகள் என்ன, அதனால யார் லாபம் அடையிறாங்க, இதை நாம் எப்படி தவிர்க்கலாம், இதற்கு என்ன மாற்று அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை எல்லாம் இங்க மிக சிறப்பாக முன்வைத்தார்கள் திருமதிகள். அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரங்கள்ல மாத்தி யோசிங்கிறது புதுமையான சிந்தனைகளாக இருந்தாலும் கூட இந்த பழைய பண்பாடு மாறாத அந்த பழமையை நோக்கியதுதான் சில கருத்துக்கள் நமக்கு என்றைக்குமே நிலைத்திருக்கு. ஏதோ ஒரு காலத்துல பண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சங்க இலக்கியத்திலேயே இந்த பொருள் எல்லாம் வருது. அந்த மாதிரி இந்த ராகி அடை இருக்கு பாருங்க, ராகி அடை அப்படிங்கறது எல்லாமே அந்த காலத்திலேயே வருது. இப்ப இப்படிப்பட்ட உணவுப் பொருள்களை தான் அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நாம எடுத்து பார்த்தோம்னாலே சிறுதானியங்கள் நிறைய பயன்படுத்தி இருக்காங்க. முருகனுக்கு அந்த தேனும் திணை மாவும் கொடுத்ததை இன்றைக்கும் கூட அதை நம்ம பிரசாதமா செஞ்சு, இப்படி அந்த பழைய பொருள்கள்ல எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு உணவுப் பொருளாக அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அந்த பக்க விளைவுகள் இல்லாத உணவுப் பொருள்கள் உடல்நலனுக்கு ரொம்ப நன்மை செய்யுது அப்படிங்கிற கருத்துக்களாக பழைய பொருள்கள்லயே புதுமையா மாத்தி யோசிக்கலாமே. இப்ப அவங்க சொன்ன மாதிரி அந்த நூடுல்ஸுக்கு பதிலா ராகி நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் நாம செய்யலாம் அப்படிங்கறது நிறைய கருத்துக்களை நாம கொண்டு வரலாம். அதை குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கலாம். நாமளும் அந்த மாதிரியான நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிடலாம், உடல் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இப்பொழுது நிறைய மலட்டுத்தன்மையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களினுடைய அந்த வயது, அந்த ஆரோக்கியத்தை எல்லாம் நாம தடுத்து நிறுத்துவதற்காக நல்ல உணவுப் பொருள்களை சேர்க்கலாம். பொதுவா 3 வெள்ளையை தவிர்த்துட்டோம்னாலே உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 வெள்ளை அப்படிங்கிறது 1 மைதா, 1 உப்பு, 1 சர்க்கரை, அஸ்கா என்ற இந்த வெள்ளை சர்க்கரை. இந்த 3 தான் நமக்கு தொந்தரவு. ஆதி காலத்துல தேன் தான் நம்முடைய இனிப்பு பொருளாக இருந்தது. பிறகு கரும்பு வந்தது. அந்த கரும்பு இனிப்பு சர்க்கரை இந்த இனிப்பையும் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வேற. ஊர்ல கரும்பாலை இருந்தாலே ஊர் பூரா வாசம் அடிக்கும். அவ்வளவு மூக்கு அப்படியே என்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னாலே அந்த கரும்பாலை இருக்கக்கூடிய வாசம் வரும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நாம இருந்து பழகினவங்க. அப்ப சாப்பிட்ட சாப்பாடே இப்ப வியாதிக்கு வருது அப்படின்னா, இப்ப இந்த மாதிரியான உணவுப் பொருள்களை சாப்பிடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து என்னென்ன வியாதிகள் வருமோ நினைச்சாலே பயமா இருக்கு. நாம பெற்றோர்கள், தாய்மார்கள், பொதுவாக தாய்மார்கள் நாம கொஞ்சம் திருந்தணும். நாம திருந்தி குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கக்கூடியதுல அதிகமான கவனம் செலுத்தணும். அழகான ஒரு விழிப்புணர்வு விவாத மேடை இன்றைக்கு நடைபெற்றது. இதில் பங்கு பெற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்த பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மன் தமிழருவிக்கும் சங்க தமிழ் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றிகளை உண்டாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.